வீடு திரும்புவதற்குள் மாலை நேரத்து இருள் நன்கு கவிய துவங்கி விட்டிருந்தது. மழைக்காலம் மாறி குளிர் விழுகிற மாதம். சவிதா அவசரமாக பஸ்ஸை விட்டு இறங்கி பிரதான சாலையை கடந்தாள். அலுவலகத்திலிருந்து 1 மணி நேர பெர்மிஷன் வாங்கி அதே வேகத்தில் டாக்டர் ரேவதியின் கிளினிக் போய் திரும்புவதற்குள் நேரமாகிவிட்டது. வீட்டில் மாமியார் கிருஷ்ணவேணி அம்மாளின் முகம் கடுகடுவென இருக்கும். சவிதா பெருமூச்சு விட்டாள். மாமியாரை குறை கூறி பயனில்லை. பெரிய ஓரகத்தி நீலா சமீபத்தில்தான் 2வது குழந்தையுடன் புக்ககம் திரும்பி இருந்தாள். முதல் குழந்தைக்கு 3 வயது கூட நிறையவில்லை. அருகில் இருந்த தனியார் நர்சரி பள்ளிக்கு அவனை அனுப்ப வேண்டும். கை குழந்தை, வீட்டு வேலை என்று சகல பொறுப்புகளையும் சுமக்க முடியாமல் தத்தளிப்பாள். வீட்டின் கடைக்குட்டி செல்லப்பெண் பானுமதி கல்லூரியில் MA படிப்பவள். பரதநாட்டியம், சங்கீதம் என்று அதிகப்படி சகலகலா வல்லியாக மாற முயன்று கொண்டு வெளியே திரியும் நாகரீக யுவதி. வீட்டில் இருக்கும் சிறிது நேரம் கூட விரல் நகத்தை கடித்தபடி மில்சன் பூன்ஸ் நாவல்களை கொறிக்கும் பெண். அவள் எது பேசினாலும் மேதாவித்தனமான பேச்சு என்று வியந்து பாராட்டு பெறுபவள். துரும்பை கூட விரலால் தூக்கி போட நேரமில்லை என்று பேசும் கர்வம். அவளால் வீட்டிற்கு எந்த விதமான உபயோகமும் இல்லை. மந்தைவெளி பஸ் நிலையத்தை தாண்டி அவசரமாக அந்த புதிய குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தாள் சவிதா. 10-15 பிளாட்டுகள் கொண்ட குடியிருப்பு பகுதி. கணவர் மறைவிற்கு பிறகு மிச்சம் மிகுதி இருந்தவற்றை போட்டு முதல் மாடி பகுதியை வாங்கி விட்டிருந்தாள் கிருஷ்ணவேணி அம்மாள். மூத்தவன் தாமோதரன், இளையவன் ஆனந்தன் உட்பட அவர்கள் குடும்பம் பெரிதுதான். தெருமுனைக்கு வந்ததும் வேகத்தை குறைத்து கொண்டாள். அவர்களது படுக்கை அறை ஜன்னல் வழியே எட்டி பார்த்து கொண்டிருந்த மணி பிளான்ட் அவளை வரவேற்பது போல காற்றினூடே தலையசைத்துக் கொண்டிருந்தது. நீதான் என்ன வரவேற்கணும், இல்லாம இந்த வீட்டுல வேற யார் என்ன வரவேற்க போறாங்க? துயரம் அவள் நெஞ்சை கவ்வியது. மெல்ல படியேறி ஓசைப்படாமல் வாயிற்கதவின் முன் நின்றாள். கதவு மூடியிருந்தது. உள்ளிருந்து வெங்காய பஜ்ஜியின் மனம் கடலை எண்ணெயுடன் மூக்கை துளைத்தது. அழைப்பு மணியை அழுத்த போனவள் சட்டென கையை பின்னுக்கு இழுத்து கொண்டாள். என்ன உன் சின்ன ராணியம்மா இன்னமும் வீடு திரும்பல? பேங்க்ல 3 மணி வரைக்கும் தானே வேலை? நாத்தி பானுமதியின் அட்டகாசமான குரல் கேட்டது. அப்படியே டாக்டர் ரேவதி கிட்ட போய் கேட்டுட்டு வரேன்னு சொன்னா, ஒருவேளை நேரமாகலாம். மாமியார் சூழ் கொட்டினாள். ஆமா, 2 வருஷமா டாக்டர் ரேவதிய முழுக்க முழுக்க பார்த்துக்கிட்டு தான் வராங்க. என்ன ஆச்சு? பானுமதி குத்தினாள். அன்னிக்கு 2வது குழந்தை பிறந்ததே. கரகரத்த குரலில் அண்ணன் தாமோதரன் ஜோக் அடிக்கவும் ஒரே சிரிப்பு. ராமேஸ்வரத்துல போய் ஒரு புருஷன் பொண்டாட்டி குளிச்சாங்களாம். கூட போன ஜோடிக்கு குழந்தை பிறந்துச்சான்னு கதை சொல்லுவாங்க. கிருஷ்ணவேணி முடிக்கும் முன் இங்க நிஜமாவே நடந்திருக்குது என்று ஆர்ப்பரித்தாள் பானுமதி. ஏன் பானு, நீ சும்மா இருக்க மாட்ட? சும்மா ஏதாச்சும் கமெண்ட் அடிச்சு எங்களை சிரிக்க வைக்கிற என்று அண்ணி நீலா பெருமை பொங்க கூறுவது கேட்டது. கல்யாணம் ஆகி ஏதோ 2 வருஷம் போறது இந்த காலத்துல சகஜம்னு விடலாம். வருஷம் 4 போகுது. அவங்க கல்யாணம் ஆன வருஷம் தானே பெரிய பேரனை உண்டா இருந்த. இப்ப அடுத்து பேத்தி வந்து குதிச்சாச்சே. மாமியாரின் சுடு சொற்களை கேட்டு சவிதா துடித்து போனாள். எதிரே இருந்த பங்களாவின் வாயுப்புறத்து சுவர் மீது ஒரு சிவப்பு முக்கோணம் பளீரிட்டது. அதிகம் பெறாதீர், அவதிப்படாதீர். இங்கே குழந்தை பெறாமலே அவதிப்படுபவர்களும் உண்டு என்பதை ஏன் மறந்து போனார்கள்? அதை ஒரு மாபெரும் குற்றமாக கருதுபவர்களும் உண்டு என்பதை ஏன் மறந்து போனார்கள்? சவிதாவின் கண்களில் நீர் முட்டியது. பெண் என்று வரும்போது அவளது படிப்பு, உழைப்பு யாவற்றிற்கும் மதிப்பு கொடுப்பதில்லை. அவளது பெண் பிறவிக்கு ஒரு சில குறிப்பிட்ட தகுதிகள் என்று வரையறுத்து கூறப்பட்டிருந்த தகுதிகளைத்தான் அவர்கள் பெரிதாக நினைக்கிறார்கள். குடும்பம், சமையல், சாப்பாடு, பிள்ளை பேறு என்ற வட்டத்துக்குள் அவளை அழுத்தி பிடித்து போட்டுவிட ஆத்திரப்படுகிறார்கள். சவிதாவின் பட்டப்படிப்பு, அவளது திறமைகள், அழகு எல்லாமே பின்னுக்கு தள்ளப்பட்டு இப்போது வெளியே தள்ளப்பட்ட குப்பையை போல சவிதாவின் உடல் ஒரு முறை சிலிர்த்தது. காலையில் அவசரமாக அள்ளி போட்டுக்கொண்டு சாப்பாட்டு பையில் டப்பாவில் திணித்து கொண்டு ஓடிய 2 சப்பாத்தியும் சப்ஜியும் அவளது பசிக்கு போதவில்லை. பசி குடலை முறுக்கியது. தனியார் வங்கியில் கணக்கராக பணியாற்றி கணிசமாக அவள் கொண்டு வரும் சம்பளத்தை மாமியார் பறிமுதல் செய்து விடுவாள். கை செலவுக்கு தானே பணம் வேணும், அம்மா கிட்ட கேட்டு வாங்கிக்க. அவள் கணவன் ஆனந்தன் கண்டிப்பாக கூறிவிட்டிருந்தான். 3 படுக்கை அறைகள் கொண்ட குடியிருப்பு பகுதி. அவர்களுக்கு ஒரு படுக்கை அறை, பெரியவனுக்கு ஒரு படுக்கை அறை, தாயும் மகளுமாக ஒரு படுக்கை அறை என்று வசதியாக இருக்க இடம். வேளா வேலைக்கு சாப்பாடு, சம்பாதித்து போட மனைவி. அவனுக்கு ஒரு தட்டெழுத்து கம்பெனியில் விற்பனை பகுதி மேலாளர் வேலை. வேறென்ன வேண்டும் வாழ்க்கையில்? ஆனந்தன் ஆனந்தமாகவே இருந்தான். ஆனந்தனுக்காவது கொஞ்சம் பொறுப்பு தெரியணும். ஏதுடா இது, வீட்டுல அம்மாக்காரி உடம்புக்கு முடியாதவ, அண்ணி கை குழந்தைக்காரி, வேலைக்கு வீட்டுல ஆள் இல்ல, கொஞ்சம் பெண்ஜாதிக்காரிய சொல்லி காலா காலத்துல வீட்டுக்கு வர சொல்லுவான். என்னால ஏதாச்சும் உதவ முடியுதா?
ஒண்ணும் முடியல. அடுக்கடுக்காய் பெருமூச்சு விட்டாள் மாமியார். நீங்க என்ன செய்ய முடியும் அத்தை? ஏற்கனவே பிரஷரு, அடுப்புகிட்ட வந்தா மயக்கம் வந்துடுச்சுன்னா கொஞ்சம் வெங்காய பஜ்ஜி சாப்பிடுங்க. உரத்து பேசினாள் அண்ணி நீலா. வீட்டுல 2 குழந்தைங்களையும் சமாளிச்சுக்கிட்டு சமையல பாக்குறதுனா லேசா? மாமியார் உபச்சாரமாக கூறிவிட்டு, சரி நீ சொல்றியேன்னு சாப்பிடுறேன். ஒரு 4 பஜ்ஜி கொண்டா, தேங்காய் சட்னி கொஞ்சம் கூடவே வச்சிரு. ஒரே எண்ணெய் பாரு என்றாள் மாமியார். ஆமா பாவம் அம்மா, ஒரே தேங்காய் பாரு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா சாப்பிட்டுட்டு ராத்திரி முழுசும் என தூங்க விடாம நச்சரிப்பாங்க. பானுமதி கிண்டலாக கூற சிரிப்பு அலை பரவியது. போடி போக்கிரி, நீ ராத்திரி 12 மணி வரைக்கும் கதை புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கிறது எந்த விதத்துல சேர்த்தி? செல்லமாக மகளை கடிந்து கொண்டாள் கிருஷ்ணவேணி. சவிதா மரம் போல நின்றாள். காலை அலுவலகத்திற்கு புறப்படும் முன் சகல வேலைகளையும் செய்தது அவள்தான் என்று ஒரு வார்த்தை எவரும் கூறாதது அவள் மனதை என்னவோ செய்தது. அவளது வங்கி நேரம் காலை 8:30 மணி. அண்ணா சாலையில் உள்ள அந்த வங்கிக்கு மந்தைவழி பஸ் நிலையத்தில் 7:45 அல்லது 8 மணி பஸ்ஸை பிடித்தாக வேண்டும். அதிகாலையில் அண்ணி படுக்கறையை விட்டு வெளியே வரமாட்டாள். அவள் பெரிய இடத்திலிருந்து சீரும் சிறப்புமாக வந்தவள். அத்துடன் அவளது கணவன் தாமோதரன் தனியார் நிறுவனத்தில் பெரிய அதிகாரியாக பணியாற்றுபவன். ஆனந்தனை விட அதிக சம்பளம், ஆபீஸ், கார் வசதிகள் எல்லாம் உண்டு. இதற்கெல்லாம் சிகரம் வைத்தது போல் நீலாவிற்கு 2 குழந்தைகள், தற்போது கைக்குழந்தைக்காரி, பச்சை உடம்பு. குளிர்காலத்து ஊதல் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாது. சாதாரண நாட்களிலேயே நீலா அன்னிக்கு தொட்ட காரியம் தொலையாது. நிதானமாகத்தான் அவளால் வேலை செய்ய முடியும். இப்போது கைக்குழந்தை வேறு. அவளை எதிர்பாராமல் சவிதா அதிகாலையில் எழுந்து காஃபியை தயாரித்து யாவருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். சமையலை கவனித்தாக வேண்டும். சவிதா நிமிர்ந்தாள். என்னவோ காலையில சமைக்கிறதா பேர் பண்ணிட்டு ஓடிடுறாங்க சின்ன அண்ணி. இன்னைக்கு சமைச்ச புடலை பொரியல் ஒரே உப்பு, வாயில வைக்க முடியல. பானுமதியின் குற்றச்சாட்டு காதில் விழுந்தது. வேலையில கவனம் இருந்தாதானே? என்னவோ கடனை தொலைக்கணும்னு ஒரு அவசரம். டமால் டமால்னு பாத்திரங்களை போட்டு உடைக்கிறதும் நசுக்கிறதும் சமையலா செய்யறா? மாமியார் புலம்பினாள். வெங்கலக்கடையில யானை பூந்தா மாதிரி. பானுமதி ஓவென சிரித்தாள். உங்க சின்ன அண்ணி யானை ஆட்டமா இருக்காங்க. ஆனாலும் நீ ரொம்ப மோசம். தாமோதரன் கூடவே சிரிப்பது கேட்டது. யானை இல்லைன்னா பூனை மாதிரி சாதுவாட்டம் இருக்காங்க. ஆனா பெரிய ஆளு, ரொம்ப அழுத்தம். பானுமதி அரட்டலாக கூறினாள். சவிதாவின் முகம் கோபத்தால் சிவந்தது. கல்யாணமான புதிதில் இதே பானுமதி அவளிடம் எத்தனை குழைந்திருக்கிறாள். அண்ணி, உங்களோட அந்த சிவப்பு பனாரஸ் சேலைய என் சிநேகிதி கல்யாணத்துக்கு கட்டிட்டு போயிட்டுமா? அதுக்கு என்ன, உன் உயரத்துக்கு நல்லா இருக்கும், கட்டிக்கோ. சவிதா உபசரித்தாள். பல தடவைகள் அண்ணியின் ஆபீஸ் சேலைகளில் கை வைத்திருக்கிறாள் பானுமதி. ஆனால் அவளிடம் உள்ள ஒரு கெட்ட குணம், சேலைகளை உடுத்திவிட்டு மீண்டும் பழைய சுத்தமான நிலையில் தோய்த்து இஸ்திரி போட்டு திருப்ப மாட்டாள். கசக்கி சுருட்டி கட்டிலின் மீது விட்டெறிந்து விட்டு போயிடுவாள். ஒரு முறை அவளது பொக்கிஷம் போல காத்து வந்த மயில் கழுத்து பட்டு சேவையை கரை ஓரத்தில் கிழித்து கொண்டு வந்து ஓசைப்படாமல் மடித்து வைத்திருந்தாள் பானுமதி. சவிதா அதை துவைக்க எடுத்ததும் திடுக்கிட்டு போனாள். பானுமதியின் உயர்ந்த குதிகாலணி செருப்புகளின் மீதுள்ள ஆணிகள் பட்டு கிழிந்திருக்க வேண்டும். சேலையை உடுத்தியதும் அது பின்பக்கம் தழைய தழைய இருக்க வேண்டும் என்று பின்னங்காலால் மிதிப்பது பானுமதியின் வழக்கம் என்பதை அவள் விளக்கிக் கொண்டிருந்தாள். ஏமா பானு, இந்த சேலை கிழிஞ்சிருக்கே? சவிதா கேட்டதும் பானுமதி முகம் சிவந்து போனாள். மக்கள் சேலையா இருந்திருக்கும், எத்தனை நாள் பழசோ. பானுமதி முகத்தை கோணிக்கொண்டாள். நீ எதுக்கு இந்த விவகாரத்துக்கெல்லாம் போற? உன்கிட்ட இல்லாத சேலையா, ட்ரெஸ்ஸா? மாமியார் ஓங்கி கத்தினாள். அதன் பிறகு பானுமதியின் சுபாவமே மாறி போகிருந்தது. சவிதா பலமுறை சமாதான முயற்சிகள் செய்து பார்த்தும் பயனற்று போயின. உன் காலேஜ் பார்ட்டிக்கு இந்த காதணியை போட்டுக்கிட்டு போயேன். உன் தோழியோட பிறந்தநாள் விழாவுக்கு இந்த நைலக் சேலை தரட்டா? சவிதா வேண்டி இருக்கிறாள். ஆள விடுங்க. ஒரு வாட்டி பட்டதே போதும். ஏற்கனவே சேலை கிழிச்சேன்னு பேர் வச்சிட்டீங்க. இப்போ நகையில இருக்கிற பவுனெல்லாம் தங்க பஸ்மம் செஞ்சு சாப்பிட்டேன்னு பழி சுமத்துவீங்க. எனக்கு வேண்டாம். பயந்தவளை போல அபிநயித்தாள் பானுமதி. ஆமா, உங்க நீலா அண்ணி மாதிரி பீரோ நிறைய சேலையும் உடம்பு நிறைய நகையும் கொண்டு வந்துட்டா பேச்ச வேறையா இருக்கும். இதுக்கே இந்த பாடு. மாமியார் குத்தினாள். மாசம் சம்பளம் முழுசையும் உங்க கையில குட்டி அழறேனே, அது மட்டும் கணக்கில்லையா? வட்டி இல்லாத கடனா? அந்த பணத்துல சேலையோ நகையோ வாங்கி குவிச்சிருந்தா எனக்கும் 2 பீரோ நிறைய சேலைகளும் உடம்பு முழுசும் நகைகளுமா குவிந்திருக்குமே. சுட சுட கேட்டுவிட வாய் துடிக்கும். ஆனால் வீட்டின் நிலை கருதி அவள் அடங்கி போவாள். அம்மா பேர்ல அம்மாவே வாங்கின பிளாட் இது. அவங்க கிட்ட பணத்தை கொடுத்துடணும். இல்லாட்டி நம்மளால தனியா கொடுத்தனும் செய்ய முடியாது.
பெரிய அண்ணன் மாசம் மாசம் வீட்டு செலவுக்குன்னு 1500 ரூபா கொடுக்குறான். என் சம்பளத்துல கொடுக்க முடியல. அதனால உன் சம்பளத்தை கொடு, மிச்சத்தை நிரவி போட்டு நானும் அண்ணனை போல கொடுத்துடுறேன். என் பாக்கி சம்பளம் பேங்க்ல போட்டு வைக்கிறேன் என்றான் ஆனந்தன். பணம் என்று வரும்போது கணவன் பணம், மனைவி பணம் என்று பேதம் பிரிப்பது நியாயமா? யார் பணமாக இருந்தால் என்ன? ஒருவரது சம்பளத்தில் ஒரு துளியாவது சேமிப்பில் இருக்குமே என்ற திருப்தியில் தலையை ஆட்டினாள் சவிதா. நாளாவட்டத்தில் அவளது போக்குவரத்து செலவிற்கே மாமியார் கையை எதிர்பார்க்க நேரிட்ட வெட்கக்கேட்டில் அவள் மனம் சுருங்கி போனாள். சம்பளத்தை கையில கொடுத்துடுறதா பேரு. சாப்பாடு கையில டிஃபன்னு கொண்டு போயிட்டு கை செலவுக்குன்னு கேட்டா என்ன அர்த்தம்? கிருஷ்ணவேணி கோபமாக கேட்டபோது அவமானத்தால் அவள் முகம் சிவந்தாள். பஸ்ஸுக்கு தானே கேட்டாத்த? மென்று விழுங்கின சவிதாவை உறுத்து பார்த்துவிட்டு ஒரு 20 ரூபாய் தாளை அவளிடம் விட்டெறிந்தாள் மாமியார். பிச்சை காசை பொறுக்குவது போல கூரிய கைகளால் அதை எடுத்தவள் மனதில் 1000 எண்ணங்கள். சம்பாதிக்கிறேன்னு பேரு, உங்ககிட்ட அடிமையா கை நீட்டி பணம் வாங்க வேண்டியிருக்கு. எனக்கு புருஷன் சம்பாதிக்கிறான்னு பேரு, ஒரு பைசா என் இஷ்டப்படி செலவு செய்ய கொடுக்கறது இல்லைன்னா என்ன அர்த்தம்? அடிவயிற்றில் பொங்கிய கசப்பு நாவில் வந்து சுருட்டி கொண்டது. நீங்களாச்சும் பணம் தந்து உதவக்கூடாதா? ஆபீஸ்ல யாராவது கல்யாணம் கார்த்தின்னு பரிசுக்கு லிஸ்ட் போட்டுட்டு வந்துடுறாங்க. ஒரு 10 ரூபா கூட்டி தர முடியாம என்னங்க இது? கணவனிடம் தனிமையில் முறையிட்டாள். சரி, அம்மாவுக்கு தெரியாம ஒரு 50 ரூபா தரேன், வச்சுக்கோ. ஆரம்பத்தில் சிறிது தயையுடன் தாராளமாக இருந்தான் ஆனந்தன். ஆனால் திடும் என ஒரு நாள் அதிலும் மண் விழுந்தது. ஆபீஸ் போக வசதியா இருக்கும்னு ஒரு ஸ்கூட்டர் வாங்க போறேன். சந்தோஷம், என்னையே ஏத்திட்டு போயிடுவீங்க இல்லையா? பரவசத்துடன் கேட்டாள் சவிதா. அது எப்படி? உன் ஆபீஸ் அண்ணா சாலையில, என் ஆபீஸ் மகாபலிபுரம் போற வழி, சரி வராது. கணவனது கடுமை அவளை அடக்கிவிட்டது. எதுக்கு சொல்ல வந்தன்னா, இனிமே கடுமையான பட்ஜெட் நம்மளுது. ஏன்னா என் சேமிப்பெல்லாம் போட்டு வாங்குறேன். அதனால உன் 50 ரூபாய்க்கு முதல் வெட்டு. சவிதா முகம் சிரித்து போனாள். பம்பரம் போல காலையில் எழுந்து அடுக்களைக்குள் புகுந்து வேலைகளை முடித்துவிட்டு ஆபீஸிற்கு ஓடி அவள் என்ன சாதித்தாள்? எவரது பாராட்டுதலை பெற்றாள்? அதற்கு மேல் அவளுக்கு ஒரு முத்திரை வேறு குத்துவதற்காக யாவரும் தயாராக நிற்பது போல ஒரு பிரமை அவளை வாட்டியது. தாய்மை. இந்த அழகான வீட்டில் அது ஒன்றுதான் தேவை. அவளது குழந்தையையும் அவளைப் போலவே அனாதையாக நடத்துவார்கள், கேவலப்படுத்துவார்கள். டாக்டர் ரேவதி கூறியதை நினைத்ததும் அவளுக்கு துயரம் பீரிட்டு கொண்டு வந்தது. டாக்டர் ரேவதி பதில் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு பாக்குறேன். என்னவோ நம்ம ஆனந்துக்கும் ஒரு வாரிசு பிறந்துட்டா எங்களை கவலை விட்டுது. கிருஷ்ணவேணி அம்மாள் அழுத்து கொண்டாள். எனக்கு தோணலம்மா, பானுமதி அட்டகாசமாக கூறினாள். என்ன தோணல? அண்ணி நீலா ஆவலுடன் வினவினாள். நம்ம பானுவோட மூளையே குறுக்கத்தான் வேலை செய்யும். சொல்லு சொல்லு, பெரியண்ணா அவசரப்படுத்தினான். காளிதாசரோட ரத்னாவளியில ஒரு சம்பவம் வரும். தங்க ஆரம்பித்தாள். நீ சகலகலாவல்லின்னு தெரியும், சுருக்கமா சொல்லு, பெரியண்ணா ஆரம்பித்தார். அசோக மரம் பூக்காம போயிட்டா அதை பூக்க செய்ய ஒரு வழி பண்ணுவாங்களாம். அழகான பெண்கள் தங்கள் பாதங்கள்ல செம்பஞ்சு குழம்ப தடவிக்கிட்டு அந்த மரத்தை சுத்தி வந்து உதைப்பாங்களாம். அந்த அவமானம் தாங்காம அந்த மரம் பூத்துடுமா. அதனால இப்ப என்ன செய்யறதா? அண்ணி தூண்டினாள். நான் என் பரதநாட்டிய கால்ல செம்மஞ்சு குழம்ப, அதாவது அல்தாவை தடக்கிக்கிட்டு சின்ன அண்ணிய எட்டி உதைக்கிறேன். அப்பவாது அவங்களுக்கு குழந்தை பிறக்குமான்னு பாக்கலாம். பானுமதியின் கத்தியான கூர்மையான பேச்சில் யாவரும் ஓவென இறைச்சிரிட்டு சிரித்தார்கள். சபிதா ஓ என அழ முடியாமல் விம்மலானாள். அந்த மரத்துக்கு இருக்கிற வெக்கம் கூட இந்த மனுஷிக்கு இருக்குமோ? மாமியாரின் கடுமையான விமர்சனம் அவளை உடைந்து போகச் செய்தது. ஆவேசமாக அழைப்பு மணியை அழுத்தினாள் சவிதா. அன்று காலை எழுந்ததுமே சபிதாவிற்கு நேரம் பறந்து கொண்டிருந்தது. ஊரிலிருந்து நிலா அண்ணியின் பெற்றோர்கள் வரப்போகிறார்கள் என்ற கடிதம் வந்தது முதலே வீடே அமர்க்களப்பட்டு கொண்டிருந்தது. நீலாவின் பெற்றோர்கள் மதுரையிலிருந்து வரப்போகிறார்கள் என்றதுமே கிருஷ்ணவேணி ஆர்ப்பாட்டமே செய்துவிட்டாள். வராதவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு ஒரு படுக்கை அறைய ஒழிச்சு கொடுத்துடணும், படபடத்தாள். நீலா, தாமோதரன் குழந்தைகளுக்கு தனி அறை தேவை. மேலும் வருவது அவர்களது பெற்றோர்களாயிற்றே. கிருஷ்ணவேணி எக்காரணம் கொண்டும் தனது சுக சௌகரியங்களை தியாகம் செய்யாத பிறவி. பானுமதியோ தாய் 8 அடி என்றால் தான் 16 அடி, பாய்கிற குணசாலி. இருவரும் சுயநலவாதிகளையே பெரிதாக எண்ணுகிறவர்கள். அவர்களது வசதிக்கு ஏற்றவாறு ஆனந்தன் டூர் புறப்பட்டு விட்டிருந்தான். ஆனந்தான் திரும்பி வர 10 நாள் ஆகுமே, அவங்க படுக்கறைய சம்பந்திங்களுக்கு கொடுத்துட்டா போது. கிருஷ்ணவேணி அம்மாள் தீர்மானித்து விட்டிருந்தாள். அந்த வீட்டில் அவள் சொன்னால் சொன்னதுதான். நாளைக்கு சஷ்டி, தலை மொழிகிட்டு தான் சமைக்கணும், நினப்பு இருக்கா? முதல் நாளிரவே சவிதாவை அதட்டி இருந்தாள் மாமியார். சஷ்டி விரதம் இருந்தா நாகசாபம் தீரும்,
அது போனாதான் நல்லபடியா குழந்தை பிறக்குமா. ஒரு முறை மாமியார் சுருக்கென்றது நினைவிற்கு வந்தது. காலையில் எழுந்ததுமே அறையை சுத்தம் செய்து வைத்தாள் சவிதா. 2 நாட்களுக்கு முன்னதாகவே ஆனந்தன் கம்பெனி விஷயமாக டூர் புறப்பட்டு போயிருந்தான். நீ அம்மா ரூம்ல படுத்துக்க, நான் வர 1 வாரத்துக்கு மேலாகும், புரியுதா? மனைவியை எச்சரித்து விட்டு புறப்பட்டான். அவள் எதுவுமே பேசும் நிலையில் இல்லை. தனது அன்றாட தேவைகளை எடுத்து ஒரு தோள் பைக்குள் போட்டு வைத்தாள். புதிய படுக்கை விரிப்புகள், தலையணை உரைகளை எடுத்து படுக்கையை மாற்றினாள். அன்றைய ஆபீஸ் உடைகளை மட்டும் தயாராக எடுத்து வைத்துக் கொண்டாள். குளித்து சமையலறைக்குள் புகுத்தவளுக்கு அதற்கு பிறகு நேரம் போனதே தெரியவில்லை. பாயசம் காய்ச்சணும், சேமியாவே செஞ்சுடு, பச்சடிக்கும் ஆப்பிள பொடியா நறுக்கிடு, உருளைக்கிழங்கத்தானே பொரியல் பண்ணிருக்கிற, கத்திரிக்காய சாம்பார்ல போடாத, சம்மந்தி அம்மாளுக்கு கத்திரிக்காய் அலர்ஜியா. பொரிந்து கொட்டியபடி வாசலுக்கும் உள்ளுக்கும் நடை போட்டாள் கிருஷ்ணவேணி. வழக்கம் போல் நகத்தை கொறித்து கொண்டு புத்தகத்தில் மூழ்கி கிடந்த பானுமதி சோம்பல் முறித்தாள். நீலா அண்ணி அண்ணன் குழந்தைகளுடன் ஸ்டேஷனுக்கு புறப்பட்டு போவதில் மும்முரமாக இருந்தனர். மாமனார் விஜயத்தின் பொருட்டு தாமோதரன் அன்று லீவு போட்டிருந்தான். மசமசன்னு சமையல் அறையிலேயே வேலை செஞ்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்காத, நேரம் ஆயிடும். தாமோதரன் மனைவியை அன்புடன் கடிந்து கொண்டான். சவிதாவிற்கு மனதினுள் சிறு எரிச்சல். காலை வேளை அமர்க்களத்தில் ஒரு நாள் கூட சமையலறை பக்கம் தலை காட்டி அறியாதவள் நீலா. வீட்டு வேலை முழுவதும் அவளே செய்வது போல அவளது பெரிய மைத்தனரும் அல்லவா நம்புகிறார். அவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள். எல்லோரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். அவன் பெண்ஜாதி உடம்ப தேய்ச்சிக்க கூடாது, அவ்வளவே. நான் மட்டும் விதிவிலக்கு. சவிதா முகத்தில் வியர்வை துளிகள் பெருக்கெடுத்தன. ஸ்நானம் செய்த ஈரக்கூந்தலை அப்படியே அள்ளி முடிந்ததில் தலைவலி மண்டையை பிளந்தது. போதாத குறையாக மாமியார் அவள் முதுகுப்புறம் நின்றபடி ஓடும் குதிரையை சாட்டையால் சொடுக்குவது போல் அதிகாரம் செய்து கொண்டிருந்தாள். சவிதாவிடம் ஒரு குணம். அவளிடம் சில பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டால் அவளாகவே ஒழுங்காக எல்லாவற்றையும் முடித்து விடுவாள். ஆனால் எவராவது அவளது வேலைகளில் தலையிட்டு இதை இப்படி செய், அதை அப்படி செய் என்று கூற ஆரம்பித்தால் தடுமாற்றம்தான். கையில் இருப்பவையெல்லாம் குழப்பம்தான். காப்பிய ஒட்டு மொத்தமா கலக்காத, அவங்க ஒவ்வொருத்தரா தனித்தனியா காஃபி போட்டு சாப்பிட்றதான் பழக்கமா. சவிதா மௌனமாக தலையை ஆட்டினாள். பதில் பேசினால் கிருஷ்ணவேணி எரிந்து விழுவாள். அன்று அவளது வங்கியில் ஆடிட் கெடுபடி வேறு. வீடு திரும்ப நேரமாகும் என்று சொன்னால் என்ன நடக்குமோ என்ற கிளி. இதர நாட்களாக இருந்தால் அவள் சாயந்தரம் வர நேரமாகும் என்று கூறிவிட்டு புறப்படுவாள். ஆனால் அன்றைய நிகழ்ச்சிக்கு பிறகு அவளால் எதுவுமே கூற இயலாமல் மனதினுள் ஒரு புழுக்கம். பானுமதி உரக்க குரல் கொடுத்தாள். எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆகுதுமா. தோ ஒரு நிமிஷம் என்றபடி சாப்பாட்டு மேஜை மீது தட்டுகளை வைத்தாள் சவிதா. அவளும் ஒரு வாய் அள்ளி போட்டுக்கொண்டு கிளம்ப வேண்டும். உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கா? பாயசத்துல சக்கரை கொஞ்சம் தூக்கலாவே இருக்கட்டும். ஏலக்காய் பொடி செஞ்சு போட்டியா? மனமே இல்லையே. கிருஷ்ணவேணி தொணத்தாள். என்னம்மா, எனக்கு பசி உயிர் போது, நீ பாட்டுக்கு வளவளன்னு. மகள் எரிந்து விழுந்தபடி சாப்பாட்டு மேஜை அருகே தொப்பென்று அமர்ந்தாள். கிருஷ்ணவேணி மகளை ஆதரவுடன் பார்த்தாள். சாப்பிடுமா, ஆனா இந்த ட்ரெஸ்லயா காலேஜுக்கு போற என்று கேட்டாள். ஏன்னா இந்த மிடி ட்ரெஸ் இப்ப ஃபேஷன், இதுக்கு என்னவா? சீறினாள் மகள். கொம்பேரி மூக்க நாட்டமா அந்த பொண்ணு ஒரு ட்ரெஸ்ஸ மாட்டிக்கிட்டு நிக்குது. நல்லா ஒரு சேலை கட்டக்கூடாது என்று சம்பந்தி வீட்டம்மா கூறிவிட்டால் என்ன செய்வது என்று உள்ளூர பயம் கிருஷ்ணவேணிக்கு. மகளிடம் உண்மையை விண்டு வைத்தால் அவள் பத்திரகாளியாக மாடிவிட மாட்டாளா? சரி சரி, சாயங்காலம் நல்லா ஒரு சேலை எடுத்து கட்டிக்க. உங்க அண்ணியோட அம்மா பார்த்தா. அவள் முடிக்கும் முன் மகளின் முகம் கோணியது. உதட்டை பிதுக்கிவிட்டு, என்னை பொண்ணு பார்க்க அவங்க வீட்டுல பிள்ளை ஏதாச்சும் இருக்காமா கேலி செய்தாள். தாயின் குரலில் கனிவு. அவங்களுக்கு அண்ணா பையன் அமெரிக்கால வேலையில இருக்கான். அடுத்த மாசம் இந்தியா வரானா, அதுக்காகத்தான் சொன்னேன் ரகசியமாக கூறினாள். வரட்டும், அதுக்கு நான் என்ன ஷோகேஸ்ல நிக்கிற பொம்மையா அலங்காரம் செஞ்சுக்கிட்டு நிக்கிறதுக்கு? இந்த பாருங்கம்மா, எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம் அழுத்தமாக கூறியபடி தட்டில் பிரதிபலித்த தன் முகத்தை வெறித்தாள் பானுமதி. சவிதா தட்டில் சோற்றை பரிமாறி குழம்பை ஊற்றினாள். நெய்யை விட போனவளிடம், ஐயோ கொழுப்பு சத்து வேணா, உடம்பு ஊதி போகும், நான் டயட்ல இருக்கேன் என்றாள் உரக்க. நல்லா இருக்கு, வளர்ற பொண்ணு, டான்ஸ் வேற ஆடுற, உடம்புல சக்தி வேணா, சாப்பிடு. தாயார் உரிமையுடன் அதட்டினாள். எனக்கு கொழுப்பு சத்து வேணா, சின்ன அன்னைக்கு தான் கொழுப்பு வேணுமா, நெய் போட்டு சாப்பிடட்டும். சீண்டலுடன் தட்டில் இருந்த சோற்றை பிசைந்தாள் பானுமதி. சவிதா நெஞ்சினுள் முல்லை போல சுரீர் வேதனை. கொழுப்பு உன் உடம்பு நாக்கு எல்லாத்துலயும் ஏறி இருக்கு. உனக்கு நெய் தேவையில்லதான், ஆனா ஓடா தேஞ்சு போற எனக்கு கொழுப்பு தேவைதான். சொல்ல துடித்த நாக்கை சட்டென அடக்கி கொண்டாள். அப்படி பேச முடியாதபடி அவளை அடக்கிவிட்டு போயிருக்கிறானே அவளது கணவன்.
சவிதா ஒரு வினாடி தட்டையே வெறித்தாள். பிறகு ஒரே அள்ளாக உணவை முடித்துக் கொண்டு எழுந்தாள். அண்ணியின் பெற்றோர்கள் வருவதற்குள் ஆபீஸிற்கு கிளம்பிவிட வேண்டும். வீட்டில் தங்கினால் ஆபத்து. சாப்பிட்ட தட்டை மேஜை மீது வைத்துவிட்டு பானுமதி ஓடி சென்று கையை கழுவிக்கொண்டாள். சாப்பிடும் முன் மட்டுமல்ல, சாப்பிட்ட பின்பும் அவள் எச்சில் தட்டை தீண்டாதவள். சவிதா தட்டுகளை எடுத்து சுத்தம் செய்துவிட்டு மேஜையை துடைத்து வைத்தாள். ஆபீஸ் புறப்படுவதற்கு முன் காலையில் தயாரித்து வைத்திருந்த எலுமிச்சம் பழம் சோற்றையும் ஊறுகாயையும் டப்பாவினுள் அடைத்தாள். பிளாஸ்டிக் பையினுள் அதை அடக்கம் செய்தால் தயாராக வைத்திருந்த நீல நிற ஆர்கண்டி வாயில் சேலையை மாற்றி கட்டிக்கொண்டு கண்ணாடியில் ஒரு வினாடி அழகு பார்த்தாள். மானிடம்தான் என்றாலும் நாகரிக ஒப்பனையில் அவள் அழகியாக விளங்கினாள். கழுத்து வரை புரண்ட கூந்தலை கிளிப் போட்டு ஒதுக்கி இருந்தாள். வட்டமான பொட்டும் எல்லை கோடுகளான இரு வில் புருவங்களும் அகன்ற கண்களுமாக அவள் பளிச்சென்றுதான் விளங்கினாள். நீலா அண்ணியைப் போல வைரமூக்குத்தி மூக்கில் மின்னாவிட்டால் என்ன? நீண்ட கூர்மையான நாசி, அழகிய அளவான உதடுகள், கச்சிதமான உடற்கட்டு, காதுகளிலும் கைகளிலும் பணக்காரர் கலை பகட்டாக தெரியாவிட்டால் என்ன? காதில் சிறிய முத்துத்தோடும், கையில் வளையல், கழுத்தில் மெல்லிய சங்கிலியுமாக அவள் கவர்ச்சியாகத்தான் இருந்தாள். இல்லாவிட்டால் கிருஷ்ணவேணி அம்மாள் அவளை மருமகளாக அந்த வீட்டு படியேற விட்டிருப்பாளா? சவிதா தன் தமையனை கருணை பொங்கும் இதயத்துடன் ஒரு முறை எண்ணி பார்த்தாள். தாய் தகப்பன் இல்லாத குடும்பம். சவிதாவின் தமக்கையை இரண்டாந்தாரமாக வாழ்க்கைப்படுத்தி தனது ஒரு சுமையை குறைத்து கொண்டிருந்தார் அண்ணன். 2 தம்பிகள் படிப்புக்கும் பிற்கால வாழ்விற்கும் அவனை அண்டி இருந்தனர். சவிதா படிப்பில் கெட்டி. வகுப்பில் முதல் கல்லூரியில் தங்கப்பதக்கம் வாங்கின பெருமை அண்ணனுக்கு. நீ நல்லா படிச்சு வேலைக்கு போமா, தன்னால ஒருத்தன் வந்து கொத்திக்கிட்டு போவான் என்று பீற்றிக் கொண்டார். வங்கியில் வேலைக்கு சேர்ந்த போது உணர்ச்சி பொங்க சவிதா அண்ணனிடம் கூறினாள். அண்ணா, எங்களுக்காக நீங்க உழைச்சது போதும், இனிமே அந்த ஜவுளி கடை கணக்கர் வேலைய விடுங்க, நான் சம்பாதிக்கிறேன். பைத்தியம், நீ சம்பாதிச்சு நான் சாப்பிடக்கூடாதுமா? இந்த வேலை உனக்கு ஒரு ஊன்றுகோல், பொருளாதார சுதந்திரம். இதை எந்த காரணம் கொண்டு விட்டுடாத. உன் புருஷ சம்பாத்தியத்துலதான் எல்லாம் வாங்கணும்னு நீ சதா கையேந்திக்கிட்டு கண்ணை கசக்கிக்கிட்டு நிக்க வேணாம். நீயே இஷ்டப்பட்டுதான் வாங்கிக்கலாம், தெரிஞ்சுக்க. அன்புடன் அறிவுரைகள் வழங்கினார் அவர். தெரிந்த உறவினர் மூலம் வீடு தேடி வந்த கிருஷ்ணவேணியின் உள்நோக்கம் அவளது அண்ணனுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லைதான். திருவல்லிக்கேணி சந்தின் ஒண்டு குளுத்தனத்திற்குள் பெண் பார்க்க அந்த அம்மாள் வந்தபோது அவர் கை கால்கள் பதறின. உங்க பொண்ண பேங்க்லயே பாத்துட்டோம், எங்க சித்தப்பா மகன் தான் சொன்னாரு. உங்களுக்கு ரொம்ப சிநேகிதக்காரனா? வலுவிலே வந்த ஸ்ரீதேவி போல் கிருஷ்ணவேணி அம்மாள் அவர் கண்களுக்கு தோன்றினாள். மந்தைவெளி பக்கம் பெரிய பிளாட், பெரிய மகன் பதவியில் இருக்கிறான், அவன் மனைவியும் பெரிய இடம். வேறு தொல்லை இல்லை. ஆனந்தும் பார்க்க லட்சணமாக இருந்தான். காதோர கிருதாவும் சுருள் கிராப்பும் நிறமுமாக பையன் அம்சமாக இருக்கிறான். அண்ணன் கிறங்கி போனார். பெரியவன் இன்ஜினியருக்கு படிச்சான். சின்னவனுக்கு படிப்புல அத்தனை நாட்டம் விழல. பட்டம் வாங்கறதுக்குள்ளார இந்த வேலை கிடைச்சிட்டது. சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் எங்க படிப்பை முடிக்கிறது? உங்க தங்கச்சியையும் ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க. அப்புறம் நாள் பார்த்து கிருஷ்ணவேணி முடித்து விட்டாள். படிப்பு குறைவானால் என்ன, எளிமையான முறையில் கையை கடிக்காமல் திருநீர்மலையில் கல்யாணம். எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் கையோடு சவிதாவை புக்ககத்துக்கு அழைத்து போய்விட்டார்கள். ஏதோ நம்மால் முடிந்தவரை சீர் செய்து அனுப்பி வைத்தோம் என்ற திருப்தியில் அண்ணன் இருந்து விட்டார். கல்யாணம் ஆகிவிட்டது என்றதும் ஒரு பெண்ணின் கலி தீர்ந்து விட்டதா? இல்லை. சில சமயங்களில் அவளது பலி அதன் பிறகுதான் ஆரம்பிக்கிறது. அவளை பொறுத்தவரையில் ஆனந்தன் சுயநலம் மிகுந்த ஒரு மனிதன். அவனது தேவைகள், விருப்பு வெறுப்புகளை அவள் மீது சுமத்தி தன் காரியங்களை செயலாக்குவதில் சமர்த்தன். சமிதாவிற்கு தன் குறைகளை எவரிடமும் சென்று முறையிட முடியும். அவளது தமக்கை வாழ்க்கைப்பட்ட இடத்தில் பிள்ளை இல்லாத குறையுடன் குமைந்து கொண்டிருந்தாள். அண்ணன் திருமணத்தை பற்றியே நினைவே இல்லாமல் தம்பிகளின் வாழ்க்கைக்காக உழைத்து கொண்டிருக்கிறார். திருமணமாகி சுகமாக தங்கை வாழ்கிறாள் என்று அவர் மனசமாதானத்துடன் இருக்கட்டுமே. சவிதா பிறந்தகம் பக்கம் போவதை தவிர்த்தாள். மாத சம்பளம் முழுவதும் மாமியாரின் கையில் போன பிறகுதான் சவிதா விளங்கி கொண்டாள். சம்பள குறைவான மகனுக்கு, படிப்பு மட்டமான மகனுக்கு ஈடு கொடுக்க படித்த, அறிவுள்ள, சம்பாதிக்கும் மருமகள் தேவை. சவிதா அந்த இடத்தை பூர்த்தி செய்து விட்டாள். வீட்டு மேல கடன் இருக்குது, அதை அடைக்கணும்னா பிள்ளைங்க தானே கொடுத்தாகணும். கிருஷ்ணவேணி அடிக்கடி ஜாடையாக கூறுவதன் பொருளும் அவளுக்கு புரிந்திருந்தது. சம்பாதிப்பது கடன் அடைக்கவே. உன் புருஷனால முடியாதது மருமகளே, நீ கொடு. உனக்கு கணவன் தேவை, எனக்கு பணம் தேவை. வியாபார நோக்கமான ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம். சவிதா இதையெல்லாம் பொருட்படுத்தி இருக்கவே மாட்டாள். அவளிடம் மாமியார் ஒரு துளி அன்பு காட்டியிருந்தாள். வீட்டில் மற்றவர்கள் எப்படி நடந்திருந்தாலும் வீட்டின் தலைவி என்ற முறையில் அவள் பரிவுடன் நடந்திருந்தால்
சவிதா எந்த துன்பத்தையும் பொருட்படுத்தி இருக்க மாட்டாள். சமீப காலமாக அவளை கேவலப்படுத்துவதை அவளால் சகித்துக் கொள்ள முடியாமல் போயிற்று. அன்று டாக்டர் ரேவதி கிளினிக்கில் இருந்து திரும்பியதும் வீட்டில் நடந்த நிகழ்ச்சி அவளை ஒரு வினாடி செயலிழக்க செய்தது. அழைப்பு மணி அலற விடுறது யாரு? அதட்டியபடி பானுமதி கதவை திறந்தாள். ஓ சின்ன அண்ணி, என்ன குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? ஜோரா பெல் அடிச்சிங்க. தொடர்ந்து கிண்டலாக வரவேற்றாள். முன்புற வரவேற்பறை ஓரத்தில் சுவருக்குள் பதித்திருந்த அலமாரிக்குள் செருப்புகளை கழற்றி வைத்து மூடினாள் சவிதா. அவளது தெம்பும் அத்துடன் மூடிக்கொண்டு விட்ட உணர்வு தோள்பையை இறுக்கியபடி உள்ளே சென்றாள். டாக்டர் அம்மா என்ன சொன்னாங்க? பெரிய மைத்துனர், நாத்தி, ஓரகத்தி என எல்லார் முன்னிலையிலும் மாமியார் கேட்டது ஏனோ சவிதாவிற்கு பிடிக்கவில்லை. மெல்லிய குரலில் மாமியார் அருகே வந்தாள். எனக்கு உடம்புல கோளாறு எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க என்றாள். கிருஷ்ணவேணி அம்மாள் விடுவதாக இல்லை. அப்ப நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? அதற்கு மேல் சவிதாவின் பொறுமை எல்லை கடந்து விட்டிருந்தது. அது புரியலையாமா? அண்ணன் மேலதான் கோளாறுன்னு சொல்றாங்க, அப்படிதானே? பானுமதி தலையிட்டதும் கோபமாக அவளை வெறித்தாள் சவிதா. நான் கேட்டதுக்கு அவளை எதுக்கு வெறிச்சு பாக்குற? மாமியார் அதட்டினாள். டாக்டர் ரேவதி உங்க மகன் உடம்பையும் பரிசோதிக்கணும்னு சொன்னாங்க. நிதானமாக கூறிவிட்டு உள்ளே செல்ல திரும்பினாள் சவிதா. நல்லா இருக்கே நியாயம், எதுக்காக அவனை பரீட்சை செய்யறதா? மாமியாரின் அதட்டலான கேள்விக்கு பதிலளிக்காமல் உள்ளே சென்றாள் சவிதா. மருமகளை தொடர்ந்து வந்த கிருஷ்ணவேணி குரலை உயர்த்தபடி, யார் பேர்ல குத்தம் சொல்றதுனே இல்லையா? குழந்தை குட்டிகளை பெத்து வம்சம் தழைக்கிற குடும்பம் எங்களுது. மலட்டுத்தனங்கிறது எங்க குடும்பத்திலேயே இல்ல. சாட்டை அடி போல விழுந்த வார்த்தைகளை கேட்டு வெடுக்கன நிமிர்ந்தாள் சவிதா. என்ன சொல்றீங்க அத்தை? உண்மையத்தான் சொல்றேன். உங்க அக்காக்காரி ஒருத்தி போதாதா உங்க வம்சத்து யோகியதைய பத்தி சொல்றதுக்கு? வயிற்ற தொலைச்சுக்கிட்டு வந்து நிக்கிற குடும்பம் தானே. நீ மட்டும் எப்படி இருப்பியா? படபடத்தாள் கிருஷ்ணவேணி. அவள் பின்னால் எட்டி பார்த்த பானுமதியின் முகத்தில் விஷமச் சிரிப்பு. எதுக்காக கவலைப்படுறீங்க அண்ணி? இந்த காலத்துல டெஸ்ட் டியூப் குழந்தைங்க பிறக்குதே, நீங்களும் முயற்சி செய்யலாமே. ஷட்டப் பானுமதி, பெரியவங்க கிட்ட எதை பேசுறதுன்னு வரமுறை வேணாம் உனக்கு. பொறுக்க முடியாத கோபத்தில் சீறினாள் சவிதா. கிருஷ்ணவேணியின் முகம் கோபத்தால் ஜொலிக்க ஆரம்பித்தது. என்ன சொன்ன? ஏன் மகளை பார்த்து வாய மூடு நான் சொன்னேன்? உனக்கு எவ்வளவு துணிச்சல்? ஏன் எதிரியே அவளை இப்படி அலட்சியமா பேசுறியே? சவிதாவின் உடல் முழுவதும் உணர்ச்சியில் துடித்தது. உதடுகள் நடுங்கின. அத்தை, நீங்க வீட்டுக்கு பெரியவங்க, பானுமதி வயசுல சின்ன பொண்ணு. இப்படிப்பட்ட விஷயங்களை கேலி செஞ்சு குத்தி காட்டலாமா சொல்லுங்க என்றாள் குரல் நடுங்க. உள்ளத சொன்னா உடம்புக்கு நோப்பாளமா? உனக்கு சுடுது, என்ன செய்யறது? மாமியார் வெடித்தாள். தப்பு என் பேர்ல இல்ல, உங்க மகனையும் டாக்டர்ட்ட அனுப்புங்க. அப்புறம் என் பேர்ல தவறுன்னா நீங்க என் மேல நெருப்ப வாரி கொட்டினாலும் ஒத்துக்கிறேன். அது வரைக்கும் வார்த்தையால நெருப்ப கக்கிடாதீங்கன்னு தான் சொன்னேன். சவிதாவின் கண்களில் நீர் பெருக கன்னங்களின் மீது சுட ஆரம்பித்தது. எங்க மேல எரிஞ்சு விழுந்து என்ன பயன்? நாங்க எதுக்காக ஆனந்த் மேல சந்தேகப்படணும்? உனக்கு சாமர்த்தியம் இருந்தா உன் புருஷன்டே சொல்லு, சீறினாள் மாமியார். அண்ணனை கூட்டிட்டு போய் டாக்டர்கிட்ட செக்அப் செஞ்சுக்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு எங்ககிட்ட எரிஞ்சு விழுவானே. வாங்கம்மா போலாம். பானுமதி தாயின் கையை பிடித்து இழுத்து கொண்டு போனாள். அன்றிரவு சாப்பாட்டின் போது வீட்டில் ஒரு பயங்கர அமைதி. ஆபீஸிலிருந்து வீடு திரும்பிய ஆனந்தனுக்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் என்னவோ நடந்திருக்கிறது என்பது மட்டும் அவனுக்கு உணர்த்தியது. ஒன்றும் தெரியாதவன் போல அவன் இரவு படுக்க போனான். கணவனை தனிமையில் கண்டதும் சவிதா மனமுடைந்து போனாள். கட்டிலின் மீது அமர்ந்தவன் விசித்து விசித்து குழந்தை போல் அழும் மனைவியை வியப்புடன் பார்த்தான். என்ன நடந்துச்சு சவிதா? எதுக்கு அழற? இப்படி உட்காரு. ஆறுதலாக கூறியதை கேட்டதும் அருகே வந்து அமர்ந்தாள் அவள். அதுகாரம் அடக்கி வைத்திருந்த துயரம் மடை திறந்த வெள்ளமாக பாய ஆரம்பித்தது. அழாத, நடந்தது சொல்லு. அவளது தோளை பற்றியபடி உலுக்கினான். சிறிது நேரத்தில் விசும்பல் அடங்கியது. கணவனது தோளின் மீது ஆதரவாக சாய்ந்து கொண்டாள் சவிதா. டாக்டர் ரேவதி கூறியது முதல் வீட்டில் நடந்தது வரை திணறலுடன் கூறியவளை வெறித்து பார்த்தான் ஆனந்தன். நானும் தான் கேக்குறேன், அம்மா கேட்டதுல என்ன தப்பு? ஒன்னத்தானே பரிசோதிக்கணும், என்ன எதுக்காக அந்த டாக்டரமா வர சொல்றாங்க? சிறிது சினத்துடன் கேட்டான் ஆனந்தன். கணவனது தோளில் இருந்து வெடுக்கன தலையை நிமிர்த்தினாள் சவிதா. அவனை ஏறிட்டு பார்த்தவள், நீங்களுமா அவங்களாட்டம் சொல்றீங்க என்றாள் வேதனையும் துயரமுமான குரலில். நான் ஆம்பளை, இது மாதிரி எல்லாம் டாக்டர்கிட்ட வந்து நிக்க எனக்கு நேரமும் இல்ல, என் பேர்ல தவறும் இல்ல, போதுமா? நறுக்கென பதிலிறுத்து விட்டு கட்டிலின் மீது படுத்து விட்டான் அவன். கணவனது துணையே ஊன்றுகோலாக கருதி வந்தவளுக்கு அவளது கால்களையும் தட்டிவிட்டு கைகோலையும் பிடுங்கி எறிந்த உணர்வு 1000 ஊசிகளாக உள்ளத்தை குத்தி ரணகளமாக்கியது. நீயுமா? துணை என்று வந்த என்னை நீயே என்னை உதறிவிட்ட பிறகு மத்தவங்க சொல்லம்பு என்ன செய்ய முடியும்?
ஏற்கனவே நெஞ்சில ஊசி குத்த இடமில்லாத ரணமா இருக்கும்போது வேறு எவர் வந்து வார்த்தைகளால் குத்த முடியும்? இரவு முழுவதும் அழுது தீர்த்தாள் சவிதா. மனைவியிடம் முகம் கொடுத்து பேசாமல் 2 நாள் இருந்த பிறகு 3ஆம் நாள் டூர் புறப்பட்டு போனான் ஆனந்தன். அவன் வரையில் இந்த நரகத்தில் இருந்து விடுதலை. அவளுக்கு? சவிதா, அவங்கெல்லாம் வராங்க. மாமியாரின் உச்சஸ்தாயி குரல் அவளை திடுக்கிடச் செய்தது. ஐயையோ, நேரமாயிட்டது. ஆபீஸ் போனோம், பஸ் போயிருக்கோம். மனம் பறக்க வேகமாக வெளியே வந்தாள். காரிலிருந்து இறங்கிய அண்ணியின் பெற்றோர்கள் கண்ணில் படாமல் பின்பக்க கதவின் வழியே அடுத்த பிளாட்டின் படி வழியாக இறங்கிச் சென்றாள். தோள் பையை திறந்து குட்டி மணிப்பர்சை திறந்து பார்த்தவள் மனதில் நிம்மதி. ஆட்டோவிற்கு தேரும்படியாக ஒரு கணிசமான 20 ரூபாய் நோட்டு எட்டி பார்த்தது. அதே சமயம் டிஃபன் டப்பாவை மறந்தது நினைவுக்கு வந்தது. அன்று கையிருப்பு ஆட்டோவுக்கு போனால் அவள் பட்டினிதான். வேகமாக நடந்தாள். அவள் பேங்க் ஆடிட் வேலை முடிந்து அன்று கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகிவிட்டது. டிசம்பர் கடைசி நேர கணக்கு வேலைகளும் தொடங்கிவிட்டால் வீடு திரும்ப நேரமாகலாம். வெளியூர் புறப்பட்டு போன கணவன் இன்னும் திரும்பவில்லை. சவிதாவிற்கு அவசரமாக திரும்ப வேண்டிய ஆவலும் இருக்கவில்லை. ஆனால் கிருஷ்ணவேணி அவளை விரைவாக திரும்பச் சொல்லி அடிக்கடி கட்டாயப்படுத்தினாள். சம்பந்திங்க இன்னைக்கு டிராமா பார்க்க போறாங்க. அவங்க கூட என்னையும் பானுவையும் வர சொல்லி நிர்பந்திக்கிறாங்க. வீட்டுல கை குழந்தைக்காரி அண்ணி ஒண்டியா கஷ்டப்படுவா, சீக்கிரமா வந்துரு. மாமியாரின் உத்தரவிற்கு அவள்தான் பயப்பட முடியும். பேங்க் மேனேஜர் கூட பயப்பட வேண்டும் என்றா எதிர்பார்க்க முடியும்? மனதினுள் குமுறியபடி சவிதா காலையில் புறப்பட்டாள். சமையல் அறையில் காலை 5 மணி முதல் வேலை செய்த களைப்பு. ஆபீஸில் கணக்கு லெக்சர்களை பார்த்து பார்த்து பூத்து போன கண்கள். அவள் மிக்க சோர்வுற்றிருந்தாள். சம்பந்திகள் கெடுபிடியில் வீடு ஹோட்டலுக்கு சமமாக 2 பட்டு கொண்டிருந்தது. இன்னைக்கு நாங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட போறோம். உனக்கு வர நேரம் ஆகும் சொன்னியே, ஏதாச்சும் சமைச்சுக்கோ. திடுமென கிருஷ்ணவேணி கூறிவிடுவாள். அலுத்து சோர்ந்து வீடு திரும்பும் சமயம் யாவரும் புறப்பட்டு சென்றிருப்பார்கள். பக்கத்து பிளாட்கார பரிமளாவிடம் வீட்டு சாவியை வாங்கி கொண்டு கதவை திறந்தால் ஒரே மயான அமைதி. ஏம்மா, பசியா வந்திருக்க போல இருக்கு. ஏதாச்சும் காஃபி டிஃபன் சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு வரட்டுமா? பரிமளா ஓடி வந்து கேட்டபோது அவள் மறுத்து விடுவாள். ஆபீஸ்லயே டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். நேரமாகும் தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். அவளை வழி அனுப்பிவிட்டு கதவை மூடி விடுவாள் சவிதா. அக்கம் பக்கம் உதவி தேவைதான். அதே சமயம் கருவேப்பிலை கொத்துமல்லி போலத்தான் அவர்களை தேவையான போது உபயோகித்துக் கொள்ள வேண்டும். வேண்டாத சமயம் தூக்கி போட்டு விட வேண்டும் என்பது மாமியாரின் கொள்கை. இதை அவள் நன்றாகவே தெரிந்து வைத்திருந்தாள். ரொம்ப சிநேகம் கொண்டாடினா நம்ம வீட்டுல கார்ல ஏறி உட்காந்துப்பாங்க. ஓசி லிப்ட் தரணும். பெரியவனுக்கு ஆபீஸ் போன் வேற வரப்போகுது. அதுவும் ஓசியில அடிக்கடி பேச வருவாங்க. எல்லாத்துக்கும் மேல நம்ம வீட்டு விஷயம் அவங்களுக்கு தெரிவானே. மாமியாரின் மேலான அறிவுரை. சவிதாவிற்கு அது பற்றி கவலைப்படவோ பயப்படவோ நேரம் இல்லைதான். அவன் வீட்டில் தங்கும் நேரம் மிக குறைவு. அத்துடன் வீட்டு வேலைகளில் தன்னை மூழ்கடித்துக் கொண்டு விட்டால் வெளி உலகே மறந்து போகும். அக்கம் பக்கம் திரும்ப கூட அவளால் முடியாதே. பசியால் உயிர் போனாலும் அவள் பரிமளாவிடம் வாய் திறமாமல் சமாளிப்பாள். பலவீனமான மனநிலையில் எங்கே தன் உள்ளத்து உணர்ச்சிகளை கொட்டி விடுவோமோ என்ற பயம். 5 நட்சத்திர ஹோட்டல் சாப்பாட்டில் வயிற்றை தடவி கொண்டு வரும் கும்பல் திரும்பி வரும்போது சவிதா ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு டம்ளர் மோரை குடித்து பசியாறி இருப்பாள். என்ன சின்ன அண்ணி, சமைச்சு சாப்பிட்டு 10 பாத்திரத்தை அடையாளம் தெரியாம தொலைக்கி வச்சிட்டீங்க போல. பானுமதியின் கிண்டலில் யாவரும் சிரித்து மகிழ்வார்கள். பசி, பட்டினி, வேதனை யாவும் அவளுக்கு பழக்கமாகி போனது. அதே சமயம் அண்ணியின் பெற்றோர் முன் அவளை மாமியாரே சிறுமைப்படுத்துவது கேவலமாக தோன்றியது. பஸ் நிலையத்தில் நின்ற சவிதா தோளில் தொங்கிய தோள் பையை இறுக்கி பிடித்தாள். கைக்குள் டிக்கெட்டுக்கான சில்லறை கசகசத்தது. 2 நாட்களுக்கு முன் நடந்த அந்த நிகழ்ச்சி. சம்பந்தி அம்மாள் அலங்காரவல்லியாக பூவும் பொட்டும் வைரமுமாக ஜொலித்தாள். செல்வாக்கின் பெருமை அந்த அம்மாளிடம் கர்வமாக பொங்கி வழிந்தது. தம்பிதான் சம்பாதிக்குதே, எதுக்காக உங்க சின்ன மருமகளை வேலைக்கு அனுப்புறீங்க? காலை காஃபி பலகாரத்தை ஒரு கை பார்த்தபடி வினவினாள் அந்த அம்மாள். கிருஷ்ணவேணியின் முகத்தில் அசடு தட்டியது. சமாளித்தபடி, அதுக்கும் பொழுது போக வேணாமா என்றாள். என்ன இது, வீட்டை கவனிச்சுக்கிறது தான் ஒரு பொம்பளையோட வேலை, வெளியே போய் தான் வேலை செய்யணுமா? சம்பந்தி அம்மாள் அதட்டினாள். இன்னும் கொஞ்சம் நெய் விடுமா இட்லி மேல. அருகில் அமர்ந்திருந்த சம்பந்தி ஐயா அதிகாரம் செய்துவிட்டு தொடர்ந்தார். எங்க நீலா கூட படிச்ச கையோட வேலைக்கு போகணும்னு ஒத்த கால்ல நின்னா. நான் தான் கூடாதுன்னுட்டேன். என்ன வேலை, பெரிய வேலை. அவன் கொடுக்குற 1000 சொச்ச ரூபாய்க்கு 1000 பேருக்கு பதில் சொல்லிக்கிட்டு சேச்ச வீட்டுல ராணியாட்டமா உட்கார்ந்துட்டு இருக்கிறத விட்டுட்டு உடம்பு தேஞ்சு மனசு ஒடிஞ்சு எனக்கு கட்டோட பிடிக்காத விஷயம். அதான் நீலாவுக்கு உடனடியா கல்யாணம் பண்ணிட்டேன்.
பக்கபலமாக சம்பந்தி அம்மாள் ஊதினாள். தொண்டையை செருமியபடி கிருஷ்ணவேணி சவிதாவை பார்த்தாள். வாயை திறந்து ஏதாச்சும் உளறிடாத என்ற எச்சரிக்கை தெரிந்தது. சவிதா பூ போன்ற இட்லிகளை தட்டில் வைத்து அதன் மீது நெய்யை வார்த்தாள். உங்களுக்கு பணம் இருக்கு, அந்த மெதப்புல நீங்க இதுவும் பேசுவீங்க இன்னமும் பேசுவீங்க. எங்களை போல வறுமை கோட்டின் கீழே அவதி போடும் பெண்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க அண்ணன் மாடா உழைச்சு ஓடா தேஞ்சு எங்களை கரையேத்த எத்தனை அவதிப்பட்டாரு. என்னுடைய மாத சம்பளம் முழுசும் இங்க கொடுக்கப்படாவிட்டா ஒருவேளை சோறு கூட கிடைக்காதுன்ற உண்மை உங்களுக்கு புரியுமா? பணத்தையும் கொடுத்து செக்கு மாடு போல நான் உழைக்கிறதுனால தானே உங்க மக ராணி போல வளையவரா? மனது ஓவென கூச்சலிட்டது. சட்னி போடுமா சவிதா? அன்பொழுகு கூறிய பாசாங்குடன், என்ன செய்யறது, பாவம் அதுக்கு இன்னமும் ஒரு பூச்சி கூட வயிற்றுல வரல. வீட்டுல உட்காந்துக்கிட்டு என்ன செய்யும், வேலைக்குத்தான் போட்டோன்னு பேசாம இருந்துட்டேன் என்றாள் கிருஷ்ணவேணி. சவிதாவின் முகம் அவமானத்தால் குன்றி சிவந்தது. மீண்டும் அவளையே குற்றவாளி கூண்டில் ஏற்றுகிறாளே மாமியார். ஆத்திரமும் குமுற தலையை நிமிர்த்தினாள். மிளகா பொடியும் நெய்யும் எடுத்துட்டு வா. மாமியார் அடிக்குரலில் மிரட்டினாள். சட்டென சமையலறைக்குள் புகுந்த அவளுக்கு ஆத்திரமும் அழுகையும் வந்தன. சம்பந்தி அம்மாள் உரத்த குரலில் கூறினாள், இந்த காலத்துல இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் தான் புது வைத்திய முறை வந்திருக்கே. எனக்கு தெரிஞ்ச ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் பாம்பேல இருக்கிறாரு. அவரு அமெரிக்கால படிச்சுட்டு வந்தவரு. ரொம்ப கைராசி பாருங்க. 12 வருஷமா என் தங்கச்சி மகளுக்கு குழந்தையே இருக்கல. ராமேஸ்வரம் காசின்னு போனாங்க, பண்ணாத பூஜை இல்ல. கடைசியில அவருதான் வைத்தியம் பண்ணாரு. தங்கம் போல ஒரு பொண்ணு பிறந்திருக்கு. செஞ்சிட்டா போகுது. தம்பி டூர்ல இருந்து வரட்டும், பாம்பே கூட்டிட்டு போ சொல்றேன். கிருஷ்ணவேணி பதில் சமாதானம் கூறினாள். ஸ்பெஷலிஸ்ட், அதிலும் அமெரிக்காவில் படித்து பட்டம் பெற்ற நிபுணர். பம்பாய் வாசம். சிகிச்சை சவிதாவிற்கு. அந்த வேதனையான சமயத்திலும் சிரிப்பு. கிருஷ்ணவேணி நயா பைசாவிற்கும் கணக்கு பார்க்கும் பெண்மணி. போன மாசம் மளிகை சாமான் 1000 தானே ஆச்சு, இப்ப ஏன் 200 ரூபா கூட ஆயிருக்குது என்று அலறுபவள். சாமான் விலை விஷம் போல ஏறுகிறது என்பதை லேசில் ஒப்புக்கொள்ள மாட்டாள். 25ஆம் தேதியோட சாமான்கள் எப்படி ஆகும்? ஒரு மாசத்து சாமான்னா மாசம் முழுசும் இருக்க வேண்டாமா? அப்போ பருப்பு இல்லாம குழம்பு வச்சிரு, தோசை வேணாம், எண்ணெய் செலவு, அப்பளம் பொரிக்காத, இட்லி சுட்டா போதும். அடுக்கடுக்காக உத்தரவுகளை பிறப்பித்து சிக்கனத்தை கடுமையாக கடைபிடிப்பாள். இதில் சவிதாவின் பாடுதான் ஆபத்து. தாமோதரனும் ஆனந்தனும் வெளியே விருப்பம் போல் சாப்பிட்டு விட்டு வீட்டில் பசி இல்லை என்று கூறிவிடுவார்கள். பானுமதி மட்டும் என்ன, தோழிகளுடன் ஆலு மட்டர் நான் என்று ஒரு கை பார்த்து விட்டு வந்து விடுவாள். அண்ணி நீலாவிற்கு அண்ணன் ரகசியமாக அவர்களது அறைக்குள் டிஃபனை வாங்கி வந்து தருவதை சவிதா கவனித்திருக்கிறாள். ஆனால் அவளது கணவனோ, அவனுக்கு அவனை பற்றிதானே நினைப்பு. நீங்க மட்டும் சாப்பிட்டீங்களே, என்னை பத்தி எண்ணி பாத்தீங்களா என்று கேட்டுவிட முடியாது. ஏன் உங்ககிட்ட பணம் இல்ல? சாப்பிடுறது நானா கைய பிடிக்கிறேன்? தூக்கி எறிந்தாற் போல பதில் கிடைக்கும். மாமியாருக்கு பாதி நாளைக்கு டயட், மீதி நாள் மருந்து உபச்சாரங்கள். அவளை பற்றி கவலைப்பட யார் இருக்கிறார்கள்? அண்ணனிடம் முறையிட்டால் அவர் துயரத்தில் துடித்து போக மாட்டாரா? மாமியாரின் கரிசனம் வெறும் வெளிப்பூச்சு. சம்பந்தியின் கண்களில் மண் தூவும் மாய்மாலம். அதற்காக சவிதாவை காட்டிக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த சம்பவத்திற்கு பிறகு சவிதா வீட்டில் தங்கும் நேரத்தை குறைத்தாள். இரவு படுக்க போகும் சமயம் மட்டும் மாமியாரின் அறைக்குள் படுக்கையை விரிப்பாள். இதர நேரங்களில் ஆபீஸ், அதை விட்டால் சமையலறை என்று தஞ்சம் புகுந்து விட்டிருந்தாள். அன்று காலை ஆனந்தன் சென்னை வந்து சேர்வதாக சொல்லியிருந்தான். அவள் புறப்படும் வரை சேர்ந்த பாடில்லை. ஆடிட் வேலை முடிந்த கையுடன் டிசம்பர் மாத வேலைகளையும் மேனேஜர் நெருக்கி பிடிக்க துவங்குவார். அவரது வேண்டுகோளுக்கு இணங்க மெயின் ஆபீஸிலிருந்து அதிகப்படியாக 2 ஆபீசர்கள் வந்திருந்தனர். அந்த இருவரில் சோமசுந்தரம் என்ற ஆபீசர் சிறிது பணிவுடன் நடந்து கொண்டான். தான் உயர் அதிகாரி என்ற கர்வமோ அல்லது குமாஸ்தாக்களை, அதிலும் பெண் குமாஸ்தாக்களை ஓட ஓட விரட்டி வேலை வாங்கலாம் என்ற அகந்தையோ இல்லாதவன். இந்த லெட்ஜர்ல டேலி ஆகல சார் என்று கூறினால் ஓடி வந்து உதவி செய்வான். மற்ற ஆபீசர் சரியான கடுவன் பூனை. ஸ்ட்ரைக், யூனியன், மண்ணாங்கட்டின்னு பேசினா போதாது, வேலையிலும் கருத்து வேணும். எரிஞ்சு விழுந்தான். ஒரு கணக்கு போட தெரியல, வீட்டுல உப்பு புளி கணக்கு கூட ஒழுங்கா எழுத தெரியாம வேலைக்கு வந்துடுறாங்க. அவன் ஒரு நாள் முணுமுணுத்தது காதில் விழுந்தது. வேறு எவராக இருந்தாலும் அந்த மனிதனுக்கு பாடம் கற்பித்திருப்பார்கள். என் வேலை இல்ல சார், இதெல்லாம் உங்களது என்று பதிலுக்கு அரட்டலாக கூறியிருக்கலாம். ஸ்ட்ரைக், வம்பு வழக்கு என்றெல்லாம் ஈடுபட அவளை போன்ற பெண்களுக்கு நேரம் இருப்பதில்லை. நியாயமான உரிமைகளை தட்டி கேட்கவே அவளுக்கு துணிவு இருக்கவில்லையே. மௌனமாக இருந்து விட்டாள். மேடம், ஏதான உதவி தேவனா சொல்லுங்க. ஒரு முறை சோமசுந்தரம் கேட்டபோது கண்களை மலர்ந்து நன்றியுடன் பார்த்தாள். தேங்க்யூ மிஸ்டர் சோமசுந்தரம் என்றாள்.
பல சமயங்களில் அவளுக்கும் அவளது சக ஊழியர்களுக்கும் ஏற்பட்ட சந்தேகங்களை அவன் தெளிவுபடுத்த உதவினான். இன்னைக்கு ரொம்ப நேரம் நிக்க முடியாது சார், வீட்டுல வேலை இருக்கு என்று சொன்னவர்களிடம் எரிந்து விழாமல், ஓகே நாளை காலையில சீக்கிரம் வந்து செஞ்சிடுங்க என்று தட்டி கொடுத்து வேலை வாங்கி கொண்டான். ஒரு சிறந்த மேலதிகாரி என்ற பெயரை வாங்கி கொண்டிருந்தான். சவிதா அவனை ஆபத் பாந்தவனாக எண்ணிக்கொண்டாள். இன்னைக்கு எப்படியாச்சும் சோமு கிட்டதான் உதவி கேட்கணும். லெட்ஜர் வேலை நிறையவே இருக்கு. மனதுக்குள் எண்ணியபடி கை கடிகாரத்தை பார்த்தால் 8 மணி. பஸ் எட்டி கூட பார்க்கவில்லையே. குட் மார்னிங் மேடம். தூக்கி வாரி போட நிமிர்ந்தாள். சோமசுந்தரம் புன்னகையுடன் நின்றிருந்தான். நீங்க இங்கதான் இருக்கீங்களா? சமாளித்தபடி கேட்டாள் சவிதா. ஆமா, அதோ தெரியுதே லாட்ஜ், அதுதான் என் வீடு சிரித்தான் அவன். அப்போ உங்க குடும்பம்? நான் இன்னும் திருமணங்கிற விலங்குல மாட்டிக்காத அதிர்ஷ்டசாலி. சாரி, உங்களை போல குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட தவறா பேசிட்டேன், சும்மா விளையாட்டா தயங்கினான் அவன். பரவாயில்ல, ஷேக்ஸ்பியர் சொன்னதா ஒரு நினைப்பு. பிரம்மச்சாரியும் மனமானவனும் முடிவுல வருத்தப்பட போறாங்க. சவிதா சிரிக்க முயன்றாள். ஆபீஸுக்கு நேரம் ஆயிட்டே போது, பேசாம நான் சொல்லதை கேளுங்க. ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடலாமா? பாதி பாதி. அவன் இயல்பாக கேட்டபோது அவள் நடுங்கி போனாள். இல்லைங்க, நீங்க போயிடுங்க, பஸ் இப்ப வந்துடும். தேங்க்ஸ் பதட்டத்துடன் கூறிவிட்டு திரும்பினாள். அது சமயம் தாமோதரனின் ஆபீஸ் வண்டி அவளை தாண்டி சென்றதை கவனித்தாள். நிச்சயம் அவளை சோமசுந்தரத்துடன் பார்த்திருப்பார்கள். வண்டிக்குள் மாமியாரின் தலை தெரிந்தது. சம்பந்திகள் இன்னும் யாரோ. உடல் பயத்தால் சில்லிட்டு போயிற்று சவிதாவிற்கு. இடைநேரம் சாப்பாட்டு வேளை, பேங்க் வாடிக்கையாளர் நேரம் முடிந்துவிட்டது. ஆபீஸ் வேலைகளை மீண்டும் கவனிக்கும் முன் சவிதா சோற்றை அள்ளி போட்டுக்கொள்ள விரைந்தாள். லெட்ஜரை ஒதுக்கி மேஜை மீது ஒழுங்குபடுத்தினாள். பேங்க் பியூன் வாயிற்கதவின் ஷட்டர் கதவுகளை படபடவென சப்தத்துடன் இழுத்து மூடினார். இனி எவரும் வெளிமனிதர்கள் வரமாட்டார்கள். அவரவர் மேஜை மீது டிஃபன் டப்பாவை திறந்து வைத்துக் கொண்டனர். பக்கத்து மேஜை மீது இருந்த அவளது தோழி சப்பாத்தி குருமாவை ஒரு கை பார்த்து கொண்டிருந்தாள். மற்ற சக ஊழியர்களும் செவிக்கு உணவு இல்லாத போது வயிற்றிற்கும் ஈந்து கொண்டிருந்தனர். மற்ற ஆபீசர்கள் மேனேஜர் அறையினுள் சாப்பாட்டை முடிக்க சென்று விட்டனர். சோமசுந்தரம் அருகில் இருந்த ஹோட்டலை நாடி போயிருந்தான். சவிதா டப்பாவை திறந்ததும் குப்பென்று மோர் வாசனை முகத்தில் அடித்தது. புளிப்பு. அவளால் அதை சாப்பிட முடியாதபடி அடிவயிறு புரண்டது. சம்பந்திகள் வந்து போன செலவினத்தை கிருஷ்ணவேணி குடும்ப பட்ஜெட்டில் ஈடுகட்டி கொண்டிருந்தாள். பாயசம், கேசரி, பக்கோடா, பஜ்ஜி என்று விதவிதமாக உபசரித்துவிட்டு வீட்டில் உள்ளவர்களுக்கு 144 போட்டு விட்டிருந்தாள். கையில் மோர் சோறும் ஊறுகாயும் தான். மாலை நேரம் வீடு திரும்பினால் அரிசி அல்லது ரவை உப்புமா அவர்களை பார்த்து விழித்தது. வழக்கம் போல் மற்றவர்கள் வெளியே வயிற்றை நிரப்பிக் கொண்டார்கள். சவிதாவின் நிலை ஆபத்தாகி போயிற்று. ஆனந்தன் ஊர் திரும்பிவிட்டான். ஆனால் வீடுதான் பழைய நிலையில் இருக்கவில்லை. அன்று பஸ் நிலையத்தில் சவிதா சோமசுந்தரத்துடன் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்துவிட்ட கிருஷ்ணவேணியின் கழுகு கண்கள். பிறகு அவள் சும்மா இருப்பாளா? அன்று வீடு திரும்பியதும் அவள் கேட்ட முதல் கேள்வி, அவன் யாருடிமா? யார் அத்தை? சவிதா திகைத்து போனாள். ஆஹா, பூனை ஆட்டமா இருந்துகிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இழிச்சுக்கிட்டு நின்னியே, அவன் யாரு? ஒரு நெட்டையா கருவலா இருந்த பைய, தொங்கு மீச கூட இருந்துச்சே, உருமினாள் மாமியார். சவிதா முகத்தில் ஓங்கி அரைந்து விட்ட வேதனை. அவரு எங்க பேங்க்ல வேலை செய்யறவரு, புதுசா வந்திருக்கிறார் அத்தை. கிருஷ்ணவேணி சந்தேகத்துடன் மருமகளை ஏறிட்டாள். புதுசா இல்ல ரொம்ப நாள் பழசா? சவிதா அதிர்ந்து போனாள். அத்தை, என்கிட்ட நீ மறைக்கலாம், ஊரார் கண்ணை மறைச்சிட முடியாது. சவிதாவின் கோபம் தலைக்கேறியது. அத்தை, ஆணும் பொண்ணும் சேர்ந்து வேலை செய்யற ஆபீஸ்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம பழகாம இருக்க முடியுமா? நீங்க வேணா என் மேல அவநம்பிக்கையை தெரிவிக்கிறது அநியாயம். அவள் குரல் உயர்ந்தது. இந்த பஸ் ஸ்டாண்டில் அவனுக்கு என்ன வேலை? யாருகிட்ட காது குத்துற? கிருஷ்ணவேணி மிரட்டினாள். ரொம்ப நல்லா இருக்கேன். அவர் இங்கதான் எங்கேயோ லாட்ஜ்ல இருக்காராம், அதே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாரு. இது என்ன பெரிய விஷயமா? பின்ன சின்ன விஷயமா? லாட்ஜ்ல இருக்கானா? வசதியா போயிட்டுது. அத்தை, நாக்குல நரம்பு இல்லாம பேசாதீங்க. என்னை பத்தி அதுக்கு மேல் துயரம் தாழாமல் வெடித்தாள் அவள். அவன் வரட்டும், இப்பல்ல தெரியுது நீ ஏன் இப்படி ஒட்டாம நிக்கிறன்னு. இதுக்கு ஒரு வழி செய்றேன். கிருஷ்ணவேணி தீர்ப்பு கூறினாள். ஆனந்தன் ஊர் திரும்பியதும் மகனிடம் கிருஷ்ணவேணி என்ன சொன்னாலோ தெரியாது. அவனிடம் பெரும் மாறுதல் ஏற்பட்டு விட்டிருந்தது. என்னங்க, டூர்ல இருந்து வந்தீங்க, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க என்று கெஞ்சலாக கேட்டாள். உனக்கு நான் எதுக்கு வாங்கிட்டு வரணும்? உனக்கு தான் உன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே, வாங்கிட்டு வந்திருப்பான், அவனை கேளு. முகத்தில் அடித்தாற் போல வெறுப்பை உமிழ்ந்தான் அவன். காலுக்கடியில் பூமி பெயர்ந்து தன்னை விழுங்கி விடாதா என்ற அவமானத்தில் துடிதுடித்து போனாள் அவள். மனைவி மீது நம்பிக்கை இல்லாத கணவன் எப்படிப்பட்டவன்? நம்பிக்கை என்ற வேரில் தான் வாழ்க்கை என்ற செடி பூத்து குலுங்க முடியும்?
இது நாள் வரை அவள் தன்னை மலடி என்று இலக்காரம் செய்ததை மட்டும் லட்சியம் செய்யாதவளாக இருந்து வந்தான். இப்போது அவள் மீது சுமத்தப்படும் அபாண்டத்தை எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? நீங்க கூடவா இதை நம்புறீங்க? தயவாக கேட்டபோது வெறுப்புடன் அவளை பார்த்தான். ஆபீஸ் போனோம் வந்தோன்னு இருக்கணும், வழியில கண்டவனோட என்ன பேச்சு? அவரு எங்க ஆபீசர், நல்ல மனுஷர், சாதாரணமா தான் பேசினாரு. ஓஹோ, உன்னோட ஃப்ரெண்டு நல்லவன், அப்ப நான் பொல்லாதவன் அப்படித்தானே? அவன் சீறினான். ஐயையோ, அப்படி சொல்லாதீங்க. நீங்க கூட தான் உங்க கூட வேலை செய்யற பெண்களோட பேசுறது இல்லையா? அத நான் தவறா பேசியிருக்கனா? அவன் முகம் குப்பென்று சிவந்து போயிற்று. என்ன சொன்ன? நான் ஆம்பளை, யார்கிட்ட வேணும்னாலும் பேசுவேன், சிரிப்பேன். நீ 1000 சம்பாதிச்சாலும் பொம்பளை, நினைப்பு வச்சுக்க. நான் அப்படி இப்படி இருந்தாலும் இது சகஜம்னு சொல்லுவாங்க. உன்னால முடியுமா? சவாலாக கேட்டான் அவன். சவிதா சுருண்டு போனாள். அன்புதான் இல்லை, அவனது அரவணைப்புத்தான் இல்லை. ஆறுதலாக, உன்னை நான் நம்புறேன் சவிதா, அம்மா ஏதோ சொல்லிட்டு கிடக்கட்டும் என்று கூறியிருந்தால் தன் துயரை மறந்திருப்பாள். இப்போது அவனே, அவளுக்கு காவலாக நிற்க வேண்டியவனே கல்லெடுத்து எறிகிறான். அன்றிரவு முழுதும் அவள் தரை மீது படுத்து விசித்து விசித்து அழுதும் ஆனந்தன் ஒரு முறை கூட எழுந்து வந்து சமாதானம் செய்யவில்லை. மறுநாள் முதல் அவளை சிறை கைதியைப் போல நடத்த துவங்கினார்கள். ரொம்ப லேட்டா வராத, ஆனந்தனுக்கு கோபம் வந்துடும், வீட்டுக்கே வராம வெளியே தங்கிடுவான். பானுமதியும் சின்ன அண்ணியின் மீது தன் சொல் அம்புகளை தொடுக்க துவங்கினாள். ஏன் அண்ணி, நீங்க வர்ற பஸ்ல தான் உங்க ஆபீஸ்காரங்களும் வராங்களா? முந்தா நாள் கபாலி தியேட்டர் பக்கம் அந்த நெட்ட ஆசாமிய பார்த்தாங்க அம்மா. இவன் தான் காட்டினாங்க, நல்லாவே இல்லையே. சின்ன அண்ணி, உங்க பாய் ஃப்ரெண்ட மருந்து கடையில பார்த்தேன், பாவம், குளிர் ஒத்துக்கல போல இருக்கு, உடம்பு சரியில்லையோ என்னவோ. பானுமதியின் கன்னத்தில் ஓங்கி அரைந்து விட வேண்டும் என்ற ஆவேசத்தை அடக்கி கொண்டாள் சவிதா. இப்போது அவர்கள் பேச வேண்டிய நேரம். பேசுகிறார்கள். எல்லாம் நாளடைவில் அடங்கி போகும் என்றிருந்தால். ஆனால் அன்று காலை வீட்டிலிருந்து புறப்படும் போது புதிய புயல் வெடித்து விட்டது. சமையலறைக்குள்ளிருந்து வெளியே வர முயன்றவள் காதில் கிருஷ்ணவேணியின் குரல் தெளிவாக விழுந்தது. சாப்பாட்டு மேஜை மீது பூரியையும் உருளைக்கிழங்கையும் ஒரு கை பார்த்து கொண்டிருந்த ஆனந்தனிடம் உபதேசம் செய்து கொண்டிருந்தாள் தாய். அப்பவே சம்மந்தி அம்மா சொன்னாங்க, நல்ல இடம், அடக்கமான பொண்ணு, நிலம், நீச்சு, வீடு, வாசல் எல்லாம் இருக்கு, குழந்தை குட்டி உண்டாகிற வம்சம், பேசாம தம்பிக்கு கட்டி போடுங்கன்னு. நீ தான் பிடி கொடுக்க மாட்டேங்கிற. சவிதா நிலை குலைந்து போனாள். மாமியார் மகனுக்கு அடிக்கும் வேப்பிலையின் நோக்கம் அவளுக்கு விளங்கி போயிற்று. அப்படியெல்லாம் அவசரப்படியாது பாட முடியாதுமா, முதல்ல விடுதலை வாங்கணும், அப்புறம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ சரின்னு சொல்லு. நம்ம வம்சம் விளங்க வேணாமாப்பா? எனக்கு தூக்கம் பகல் தூக்கம் இல்ல, சதா உன் நினப்புதான். கிருஷ்ணவேணி கண்களை துடைத்து கொண்டாள். எதுக்கு அழறீங்க? நான் தான் சரின்ட்டனே. ஆனந்தன் எந்தவித சலனமும் இல்லாமல் பூரியை விழுங்கு கொண்டிருந்தான். சோற்றை பிசைந்து டிஃபன் டப்பாவில் அடைத்த சவிதாவின் கரங்கள் நடுங்கின. தாலி கட்டியவன், ஆயுள் முழுவதும் துணை வருபவன் என்ற கணவனே நலனைப் போல நடுக்காட்டில் விட்டுவிட்டு ஓட முயல்கிறானே. மனைவி என்று சம்பாதிக்கும் இயந்திரம் என்ற அளவிலாவது ஒரு அபிமானம், குறைந்த அளவு அனுதாபம் கூட இல்லையோ? அவ வேணா அண்ணன் வீட்டுல போய் இருக்கட்டும், அப்புறமா ஒரு முடிவெடுக்கலாம். சவிதா புயலை போல வெளியே வந்தாள். நான் ஏன் அண்ணன் வீட்டுக்கு போகணும்? முடியாது. முதல்ல உங்க பிள்ளைய டாக்டர்கிட்ட செக்அப் பண்ண சொல்லுங்க, அப்புறம் போறேன். நீங்க எல்லாருமா சேர்ந்து என்னை அவமானப்படுத்திட்டு பாக்குறீங்க, நான் போக மாட்டேன் என்று சீறினாள் ஆவேசமாக. நீயா போறியா, இல்ல நான் போக வைக்கவா? ஆனந்தன் வேகமாக எழுந்தான். அவன் கை உயர்ந்தது. தம்பி, அடிச்சு கிடிச்சு ரசாபாசம் செஞ்சிடாத. நம்ம வழிக்கு ஒழுங்கா வந்தா சரி, இல்லாட்டி கோர்ட்டு கேஸ்ன்னு போக வேண்டியதுதான். வழி முழுவதும் கண்ணீரை அடக்க முடியாமல் நடந்தாள் சவிதா. ஒதுங்கி போனாலும் மேலே வந்து விழும் பழி சுமத்துகிற கதையாக என்ன இது? எதில் போய் முடிய போகிறது? என்ன மேடம், சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அருகில் இருந்த சக ஊழியர் கேட்டதும் திடுக்கிட்டு விழித்து கொண்டாள் அவள். ஒன்னும் இல்ல, ஒரே தலைவலி, சாப்பாடே பிடிக்கல. சட்டென டப்பாவின் பின்புறம் சென்றாள். வெளிப்பக்கம் இருந்த குப்பை தொட்டியில் அதை வீசிவிட்டு அருகில் இருந்த வாஷ் பேசினில் சுத்தமாக கழுவினாள். மனதில் படிந்திருந்த துயரம் மட்டும் கழுவப்படாமல் இருப்பது போன்ற பிரமை. இனிமே மூடி மறைச்சு பலன் இல்ல, அண்ணன்ட்ட உண்மையை கூறிட வேண்டியதுதான். ஒரு முடிவுக்கு வந்தவளாய் தன் இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டாள். மாலை வழக்கமான மயிலாப்பூர் பஸ்ஸை பிடிக்காமல் திருவல்லிக்கேணி பஸ்ஸை பிடித்த போது நன்றாக இருட்டி விட்டிருந்தது. மாலை நேர குளிரில் உடல் வெடவெடத்தது. கடந்த காலமாக வீட்டில் நடக்கும் புயலின் அல்லது உடலிலும் மனதிலும் ஏற்பட்ட தளர்ச்சியா? எதனால் இப்படி ஒரு நடுக்கம்? குழப்பத்துடன் திருவல்லிக்கேணி வீட்டை அடைந்த போது அண்ணன் மட்டும் வீட்டில் இருந்தார். இரவு சாப்பாட்டுக்கு தேவைகளை கவனித்தவாறு அவசரமாக கதவை திறந்த அண்ணனுக்கு ஒரே வியப்பு.
அடடே, வாமா, நீ இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆயிட்டுது. நானாவது வந்து பார்க்கணும்னு இருந்தேன். ஆனா பெரிய மனுஷங்க, உங்க மாமியார் யாராச்சும் இருப்பாங்க. அவர் உற்சாகமாக புரிந்தபடி உள்ளே சென்றார். பெரிய மனுஷங்க. பணம் மட்டும்தான் ஒருத்தனை பெருசாக்குறது இல்லைன்னா, குணம்தான் பெருசாக்குது. இது உங்களுக்கு புரியலையோ? மனது புலம்ப அண்ணனை பின்தொடர்ந்தாள். தம்பிங்க யாரையும் காணும். பேச்சை வளர்த்த விரும்பியவளாய் ஆரம்பித்தாள். பெரியக்கா வந்து கூட்டிட்டு போயிடுச்சு. கிறிஸ்துமஸ் லீவ் வருது. கொஞ்சம் என் கூட இருக்கட்டும்னு அத்தானும் கேட்டுக்கிட்டாரு. எனக்கு வேலை, போக முடியல. பேசிக்கொண்டே உள்ளே சென்று காஃபியுடன் வந்தார். பெரியக்கா குடுத்து வச்சவ. அவ கணவர் நல்ல மனுஷர். தன்னை ஒப்பிட்டு பார்த்த சவிதாவுக்கு அவள் மீதே வெறுப்பு. அக்காவை விட படிச்சவ, பதவியில இருக்கிறவ. என்ன பிரயோஜனம்? மனம் குமுறியது. காஃபி சாப்பிடு. இப்பதான் கடையில இருந்து வந்தேன். சாதாரணமா ராத்திரி ஆயிடும். இப்ப கண்ணு கொஞ்சம் மங்கலா தெரியுதுன்னு முதலாளியே என்ன சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. கண்ணாடி போட்டா பலன் இல்ல. கண்ணுல பொற வளருதுன்னு நாங்கம்மா. காஃபியை வாங்கி பருகியவள் கண்களில் நீர் புரண்டது. காலமெல்லாம் உழைத்து இப்போது கண்ணும் மங்கி போய் அமர்ந்திருக்கும் அண்ணனிடம் என்ன சொல்வது? எப்படி சொல்வது? கண்ணு தெரியாட்டி கஷ்டமாச்சே, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருக்க கூடாது? அன்புடன் கண்டித்தாள். உனக்கா? நல்லா இருக்கே. உன் புருஷன் சும்மா இருப்பாரா? இல்ல மாமியார் தான் சம்மதிப்பாங்களா? அதெல்லாம் சரியில்லை. என்ன, இன்னும் 1 வருஷம் பெரிய தம்பி இன்ஜினியர் படிப்பு முடிஞ்சிரும். வேலைக்கு போயிட்டான்னா எனக்கு கொஞ்சம் ஓய்வு. நம்பிக்கை துணித்தது அவர் குரலில். கண் ஆபரேஷன் செஞ்சு கண்ணாடி போட்டுடலாமே. காஃபி டம்ளரை கீழே வைத்துவிட்டு அண்ணன் அருகில் வந்தாள். நான் சமைக்கட்டுமா? நீ உட்கார்ந்து பேசுமா. எனக்கு என்ன பிரமாத சாப்பாடு. ராத்திரியில கொஞ்சம் தயிர், ஊறுகாய் சோறு போதுமே. உட்கார். அண்ணன் அன்புடன் அவளை அமர்த்தி அவரும் உட்கார்ந்தார். பழைய கால சிமெண்ட் தரை, பழைய ஓட்டு கட்டிடம். இருந்தாலும் மனதில் ஒரு அமைதி. ஏம்மா ரொம்ப இழைச்சு கருத்து போயிருக்கிற? அவள் பதில் பேசாமல் இருந்தாள். மாப்பிள வரலையாம்மா? சவிதா மீண்டும் மௌனம் சாதித்தாள். அண்ணன் தன் விழிகளை குவித்து தங்கையை உற்று பார்த்தார். என்னவோ நடந்திருக்குது. இல்லாட்டி இந்த அண்ணனை தேடிக்கிட்டு நீ வந்திருக்க மாட்ட. சொல்லு, ஏதாச்சும் மருமகன் உங்ககிட்ட சண்டை பிடிச்சாரா? அவளது தலையை ஆதரவுடன் வருடினார். நல்லா யோசிமா. கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிறு. பயத்துடன் கேட்டார் அண்ணன். வளராம சாவியா போற பயிரை எத்தனை நாள் வச்சு காப்பாத்துவீங்கன்னா? அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் பூக்காத செடி, காய்க்காத மரம். அதனால அவங்க தோட்டத்துல அதை பிடுங்கிட்டு வேற நடப்போறாங்க. நடட்டும். வீடு திரும்பிய போது அவர்கள் பகுதி படுக்கையறை ஜன்னல் அருகே மணி பிளான்ட் வாடி கிடந்தது. காற்றில் வழக்கம் போல தலையசைத்து ஆட்டவில்லை. பாவம், என்ன போல ஆயிட்டியா நீ? சவிதா முணுமுணுத்தபடி படியேறினாள். காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. சவிதாவின் நிலை கூட அப்படித்தான். இப்பொழுதெல்லாம் அவள் திருவல்லிக்கேணியிலிருந்து அண்ணா சாலை போக பழகிவிட்டிருந்தாள். அன்று காலை ஆபீஸ் மேனேஜர் அவளை கூப்பிட்டு, மேடம் உங்களுக்கு மாத்தல் போட்டிருக்காங்க என்ற போது அவள் அரண்டு போகவில்லை. வாழ்க்கையே மாறி போன பிறகு எதுவும் அவளை அசைக்க முடியாது. திருவல்லிக்கேணியில் புது பிரான்ச் திறந்திருக்குதே, அதுக்கு போக சம்மதமானு கொஞ்சம் பேரை கேட்டிருக்கிறாங்க. சவிதா முதல் முறையாக புன்னகை புரிந்தாள். கரும்பு தின்ன கூலியா? அவன் வீட்டின் அருகாமையிலேயே ஆபீஸ். தலையசைத்து விட்டாள். புது ஆபீஸிற்கு போகும் முன் அண்ணனை வணங்கி எழுந்தாள். ஆசி கூறுங்கண்ணா. அவரது உதடுகள் நடுங்க. நல்லா தைரியமா இருமா என்றார். கண்களில் நீர் கசிவை கட்டுப்படுத்த தொண்டையை கனைத்து கொண்டார். தைரியமா தான் இருக்கேன். நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம் சொல்லுங்க. கேட்டபடி தோள்பையை எடுத்தாள். டிஃபன் டப்பா தேவையில்லை. சாப்பாட்டுக்கு ஓடி வரலாம். வெறித்து பார்ப்பவர்கள், சுடு சொல்பவர்கள், குத்தி காட்டுபவர்கள் யாருமே இல்லை. மனம் லேசாகி போன பிரமை. சாவி கையில வச்சுக்கிட்டு இருக்கியா? நான் வர 6 மணிக்கு மேல ஆயிரும். அண்ணன் வீட்டின் மறுசாவியை கையில் கொடுத்ததும் பழைய நினைப்பு வந்தது. அவளது மந்தைவெளி வீட்டிற்கு அண்ணனே வந்துவிட்டார். முதல் நாள் தன்னை வலுக்கட்டாயப்படுத்தி கையெழுத்து போட சொல்கிறார்கள் என்று தெரியப்படுத்தி இருந்தாள் சவிதா. வாங்க, நானே சொல்லி அனுப்பணும்னு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. கிருஷ்ணவேணி வரவேற்றாள். மரியாதைக்கு கூட காஃபி உபசரிப்பு இல்லை என்பதை உணர்ந்து விட்டிருந்தார் சவிதாவின் தமையன். பதில் பேசாமல் மௌனம் சாதித்தார். உங்க தங்கச்சி எல்லாம் சொல்லியிருப்பாளே? சொன்னா. குழந்தை இல்லைன்னு ஆனந்தனுக்கு ஒரே குறை. இருக்காதா சொல்லுங்க, ஆரம்பித்தாள் கிருஷ்ணவேணி. என் தங்கச்சிக்கும் அதே மாதிரி உணர்ச்சி நிறையவே இருக்குது. என்ன பிரயோஜனம்? நாங்களும் 4 வருஷத்துக்கு மேல பார்த்துட்டோம். சஷ்டி விரதம், நாக பூஜை, கோயில் கோலம்னு செஞ்சாச்சு. டாக்டரையும் பார்த்தாச்சு. ஒன்னும் பலன் இல்லை. கிருஷ்ணவேணி புலம்பினாள். அதனால என்ன? 4 வருஷங்கிறது என்ன 4000 வருஷமா? மெதுவா பிறக்கட்டும், நிதானமாக கூறினார் அண்ணன். நல்லா இருக்கே. நான் கண்ணை மூடின அப்புறம் பிறந்தா என்ன, பிறக்காட்டா என்ன? ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, உங்க வம்சத்துல ஏற்கனவே. நிறுத்துங்க.
ஒருத்திய காரணம் காட்டி ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு பேசுறீங்க. எங்க வீட்டு பெரிய பொண்ணுக்கு குழந்தை இல்ல, ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக அவளை மலடின்னு முத்திர குத்தி அவ புருஷன் அவளை ஒதுக்கல. இந்த உலகத்துல குழந்தை பிறக்காம வாழறதே ஒரு குத்தம் போலையும், இப்ப நம்ம நாட்டுக்கு அது ரொம்ப தேவை போலையும் நீங்க பேசுறது நல்லா இல்ல. நீங்க பட்டணத்து நாகரிகம் தெரிஞ்சவங்க. தப்புன்னா 2 பேரையுமே பரிசோதனைக்கு உட்படுத்துறது தான் நியாயம். அதை விட்டுட்டு என் தங்கச்சிய மட்டும் குறை சொல்றது அநியாயம் என்று நீண்ட பிரசங்கமே நடத்தி விட்டார் அண்ணன். கிருஷ்ணவேணிக்கு தலைகால் தெரியாமல் ஆங்காலம் பீறிட்டது. என்ன சொன்னீங்க? ஏன் அவனை என் மகன் பேர்ல தப்புங்கிறீங்களா? ஏண்டா ஆனந்து, கேட்டியா? கூக்குரல் இட்டாள். முதல்ல அந்த ஆளை இடத்த காலி பண்ண சொல்லுங்கம்மா. அவரோட அருமை தங்கச்சியை கூட்டிட்டு போ சொல்லுங்க. ஆனந்தன் ஓங்கி கத்தினான். அண்ணியாக வந்த சீர்வரிசையை அவ மூஞ்சில விட்டெறிஞ்சு போ சொல்லுங்கம்மா. பானுமதி கீச்சு குரலில் ஆர்ப்பரித்தாள். நிறுத்துங்க. உங்ககிட்ட இனிமே கெஞ்சிக்கிட்டு நிக்க தயாரா இல்ல. மனசுல பஞ்ச போட்டு தொடச்சவங்க கிட்ட இல்ல என்ன இருக்க போகுது? அம்மா சவிதா, புறப்படு என்றார் அண்ணன் கடும் சினத்துடன். மரியாதையா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா ஏதோ கொஞ்சம் கையில பணம் கொடுத்துருவோம். மாறா கோர்ட்டு கேஸுன்னு இழுத்துடுச்சிங்க, நடக்கிறதே வேறையா இருக்கும் பயமுறுத்தினான் ஆனந்தன். சவிதா அவனை உறுத்து பார்த்தாள். என் மேல பழி சுமத்த கூட அஞ்சாத சிங்கமாச்சே நீங்க. அதனால நான் சொல்றேன், இவரோட வாழ பிடிக்கல, விவாகரத்து வேணும்னு. ஓகே? எனக்கு தெரியும்டி. எப்ப நீ அந்த நெட்ட கருப்பனோட கொட்டமடிக்க ஆரம்பிச்சியோ அப்பவே தெரியும் துணிச்சல்காரின்னு. பிடிச்சுக்கோ உன் பொட்டிச்சாவிய. ஆங்காரத்துடன் சாவியை விசிறினாள் கிருஷ்ணவேணி. அடுத்த வினாடி அவளது வெள்ளி தங்க நகைகள் அடங்கிய பெட்டி வீசி எறியப்பட்டது. பொறுக்கிட்டு போங்க. பெரிய சீர்வரிசை, அனாவசியம் அது. ஆனந்தன் உருமினான். இது அனாவசியம்தான். ஆனா மாசம் சம்பளத்தை எண்ணி சுளையா வாங்கிக்கிட்டது அவசியமோ? ஒரு செக்க கிழிச்சு எரிங்கம்மா. பானுமதி இடையே ஆர்ப்பரித்தாள். பானுமதி, ரொம்ப ஆட்டம் போடாத. நீ நாளைக்கு கல்யாணம் செஞ்சுக்கிட்டு எப்படி திணற போறன்னு பார்க்கத்தான் போறேன். சாவியை கையில் எடுத்தாள் சவிதா. பெட்டியை தூக்கி கொண்டு அண்ணனிடம், வாங்க போவோம்னா, இவங்க கூட என்ன பேச்சு வச்சிருக்கு என்றாள். என்னம்மா சாவியை வச்சுக்கிட்டு நிக்கிற? அண்ணன் கேட்டதும் சட்டென விழித்து கொண்டாள். சரி போலாம், நீங்களும் புறப்படுங்க. திருவல்லிக்கேணி பைகிராப்ட் சாலை அருகே அமைந்திருந்த கட்டிடம் புது மெருகுடன் கண்ணை கவர்ந்தது. உள்ளே படபடப்புடன் நுழைந்தவளுக்கு மாபெரும் அதிசயம் காத்திருந்தது. குட் மார்னிங் மேடம். மகிழ்ச்சியுடன் கரகரத்த குரலை கேட்டு வியந்து போனாள். சோமசுந்தரம் மேனேஜர் நாற்காலியில் அமர்ந்திருந்தான். ஓ நீங்களா? கங்க்ராட்ஸ். இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல. உள்ளூர பொங்கிய மகிழ்ச்சியை வெளிக்காட்ட முடியாத உவகை நெஞ்சுக்குள் துளிர்த்தது. இந்த புது பிரான்ச்ல ப்ரமோஷன் செஞ்சிட்டாங்க. ஆனா உங்களையும் இங்க மாத்துவாங்கன்னு எதிர்பார்க்கல. பிளசன்ட் சர்ப்ரைஸ், வெல்கம் என்றபடி எழுந்து வந்து மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த துவங்கினான். மிகச்சிறிய கச்சிதமான ஆபீஸ், அதிக கூட்டம் இல்லை, பேச்சு இல்லை. சவிதா மன நிம்மதியுடன் வீடு திரும்பினாள். அது நாள் வரை அவளை உதாசீனம் செய்து தள்ளிவிட்ட ஆனந்தனை நினைத்து கண்ணீர் வடித்திருந்தாள். மலடு என்ற முத்திரையில் அவளிடமிருந்து பயமுறுத்தி விடுதலை பத்திரம் வாங்கிய பிறகுதான் கிருஷ்ணவேணி ஓய்ந்திருந்தாள். விவாகரத்து சட்டபூர்வமாக கிடைத்த அன்று சவிதா ஆடி போய்விட்டாள். அதன் பிறகு ஆனந்தனுக்கும் பெரிய பணக்கார மிராசுதார் வீட்டு பெண்ணுக்கும் திருமணம் என்பதையும் அவள் கேள்விப்பட்டாள். பாத்தி அம்மா அவங்க பணத்திமிர என் சிநேகிதக்கார மூலம் செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அண்ணா துயரத்தில் வெகுண்டார். கடந்து போனது கெட்ட கனவு, மறந்துருங்க அண்ணா. நானே அதை பத்தி நினைச்சு பாக்குறது இல்லையே. சவிதா மெல்ல மெல்ல மனம் தேறி வரலானாள். இந்த புது மாற்றம் அவளுக்கு தெம்பு கொடுத்திருந்தது. அவங்களுக்கு மட்டும்தான் அப்படி செஞ்சு காட்ட முடியுமோ? என்னால முடியுமா? அண்ணா மார்த்தட்டினார். என்ன சொல்றீங்க? அவள் குழப்பத்துடன் அவரை பார்த்தாள். அவன் ஆம்பளன்னா என்ன வேணாலும் செய்யலாம். நீ பொண்ணுங்கிறதுனால தாழ்ந்து போய் தவிச்சுக்கிட்டு நிக்கணுமா? அதுக்கு நான் விடமாட்டேன். ஆமா. அவர் கண்களில் உறுதி. புதிய ஆபீஸில் மீண்டும் புதுப்புறவி எடுத்தவள் போல் அவள் உற்சாகத்துடன் வேலை செய்து வந்தாள். அடிக்கடி சோமசுந்தரத்தை பற்றி அண்ணனிடம் அவள் பேசி வந்தாள். ஒரு நாள் அண்ணா திடீரென கேட்டார். ஏமா, அந்த மேனேஜரை நம்ம வீட்டுக்கு கூட்டு வாயேன். அவரையா? கூப்பிட்டா வருவாரோ என்னவோ. தயக்கம், அதே சமயம் அவளை அறியாத ஒரு ஆசை முந்திக் கொண்டது. அவளது அழைப்பை சோமசுந்தரம் உடனடியாக ஏற்றுக்கொண்டு கௌரவித்த போது அவளுக்கு சொல்ல முடியாத பெருமை. அன்றைய சாப்பாடு பலமான விருந்தாக முடிந்தது. தங்கையின் சோக கதையை ஒளிவு மறைவில்லாமல் அண்ணன் விவரித்த போது சோமசுந்தரம் பச்சாதாபத்தால் உருகி போனான். எப்படியாச்சும் அவளுக்கு ஒரு நல்ல மறுவாழ்வு கொடுக்கணும்னு என் ஆசை. அண்ணன் கண்கள் பறித்தன, குரல் தழுதழுத்தது. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நானே உங்க தங்கச்சியை மணந்து கொள்ள தயார், தயக்கத்துடன் கூறினான் சோமசுந்தரம். தூக்கி வாரி போட எழுந்து நின்றாள் சவிதா. சார். உணர்ச்சி பெருக்கால் தடுமாறினாள். அண்ணன் கண்களில் நீர் பெருக, தம்பி நீங்க நல்லா இருக்கணும் என்றார் நா தடுமாற.
உங்க தங்கச்சி எனக்கு பிடிச்சிருக்குது. அவங்கள ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க. அவங்க மனசு நோகாம எனக்கு வாழ்க்கை தர முடியும். அவங்க கதையை கேட்டப்புறம் அவங்க மேல இன்னமும் மதிப்பு அதிகமாயிட்டுது என்றான் சோமசுந்தரம். சவிதாவின் மீது 1000 மலர்களை தூவியது போல் மென்மையான இனிமையான அதிர்ச்சி. பேச்சிழந்து நின்ற அவளிடம், என்னம்மா பேசாம நிக்கிற என்றார் அண்ணன். சவிதா நாணமும் மகிழ்வுமாக, நீங்க சொன்னா சரிண்ணா என்றாள். காலத்திற்குத்தான் எத்தனை அற்புதமான சக்தி! எல்லா துயரங்களையும் மாற்றி மகிழ்ச்சியுடன் உல்லாசமாக இல்லறவானில் பறக்க ஆரம்பித்திருந்தாள் சவிதா. எளிமையாக திருமணம் முடிந்தது. தனி குடித்தனம் நடத்த ஆரம்பித்து சில மாதங்கள் ஆயின. அண்ணனுக்கு உதவியாக இருக்கட்டும் என்று அருகிலேயே பெரிய வீடாக எடுத்திருந்தான் சோமசுந்தரம். சவிதா வேலையை விடுவதற்கு சோமசுந்தரம் சம்மதம் அளிக்கவில்லை. உன்னை நான் வேலை செய்யற இடத்துல வேலையை தொடர அனுமதிக்க மாட்டாங்க. வேற பிரான்ச்சுக்கு மாத்தட்டும், பரவாயில்ல. உன்னோட சம்பளத்தை அப்படியே அண்ணாட்ட கொடுத்துரு. இனிமே அவருக்கு ஓய்வு தேவை. வீட்டுல இருக்கட்டும். தம்பிங்க படிப்பை கவனிக்க உன் பணம் உதவும். என்கிட்ட இருந்து அவர் ஒரு பைசா கூட தொடமாட்டார் என்றான் தீர்மானமாக. வேறு மாற்றல் உத்தரவு வருவதற்குள் அவளுக்கு அந்த மகிழ்ச்சியான செய்தி, குடும்பத்தில் ஒரு புதிய வாரிசு உருவாகப் போகும் நல்ல செய்தி. அண்ணா மகிழ்ச்சி ஆரவாரத்தில் குழந்தையைப் போல் துள்ளினார். இந்த பாருமா, இப்ப போய் அந்த கிருஷ்ணவேணி முகத்துல காரி துப்பணும் போல ஆசையா இருக்குமா ஆர்ப்பரித்தார். வேணாம், விட்டுடுங்க. 6ஆம் மாசம் வள அடுக்குவாங்க இல்லையா, அதை எங்க ஒண்ணு விட்ட அத்தை நடத்தணும்னு சொன்னாங்க. ஏதாவது கோவில்ல வச்சு நடத்தணும்னு சொல்லுவாங்க. சோமசுந்தரம் கருத்து தெரிவித்ததும் இருவரும் ஆமோதித்தர். சவிதா முண்டகக்கண்ணி அம்மன் கோவிலை வலம் வந்தாள். சோமசுந்தரத்தின் அத்தையான மூதாட்டி அவளது கை நிறைய வளையலை அடுக்கி திருஷ்டி சொடுக்கினாள். மவராசி, நல்லபடியா பொண்ணோ பிள்ளையோ பெத்துக்கம்மா ஆசீர்வதித்தாள். அம்மனுக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்துவிட்டு அர்ச்சகர் காட்டிய கற்பூர ஜோதியை கண்ணில் ஒற்றிக்கொண்டு திரும்பினாள் சவிதா. எதிரே பரங்கிப்பழம் போல் ஒரு பெண். அவளை தொடர்ந்து பானுமதியும் கிருஷ்ணவேணியும் காரிலிருந்து இறங்கினார்கள். சவிதா திடுக்கிடவில்லை, மாறாக அமைதியாக நின்றாள். பாம்பு புத்துக்கு பாலை ஊத்து, நாகதோஷம் போணும்ல. கிருஷ்ணவேணி அதட்டியபடி அந்த பெண்ணின் பின்னால் நடந்தாள். மீண்டும் சஷ்டி விரதம், நாகதோஷம். பாவம் சவிதா பச்சாதாபத்துடன் அந்த பெண்ணை கவனித்தாள். கோவிலை நல்லா சுத்துவா, அடிப்பிரதட்சணம் செய்யணும். சவிதாவை கிருஷ்ணவேணி கவனிக்கவில்லை. பின்னால் வந்த பானுமதிக்கு தூக்கி வாரி போட்டது. பீதியுடன் சவிதாவை கண்டதும் அவளை அவசரமாக முந்திக் கொண்டு போக புறப்பட்டாள். நில்லு, உன்கிட்ட எனக்கு பேசணும், அடிக்குரலில் அதட்டினாள் சவிதா. பானுமதி பயத்துடன் அவளை நிமிர்ந்து பார்க்க துணிவின்றி தலையை குனிந்து கொண்டாள். ஏன் பயப்படுற? இந்த மலடி கூட இப்ப வாயும் வயிறுமா நிக்கிறாளேன்னா, உங்க அண்ணனுக்கு மட்டும்தான் கல்யாணம் நடக்குமா? எனக்கும் நடந்துருச்சு. இத விவரமா சொல்றியா? அவளது குத்தல் பானுமதியை பதறச் செய்தது. என்னடி வாசலே நின்னுட்டு இருக்க, அபிஷேக சீட்டை வாங்கல? கிருஷ்ணவேணி மகளை அதட்டியபடி வாயிற்புறம் வந்தவள் திடுக்கிட்டாள். நீயா? சவிதாவின் தாய்மை நிலையில் மேலும் அதிர்ச்சியுற்றவளாய் வாயடைத்து போனாள் கிருஷ்ணவேணி. நானே தான் உங்க எக்ஸ் மருமக, இப்போ மிஸ்ஸஸ் சோமசுந்தரம். ஒரு கண்ணியமான மனிதர் என்ன மனமுவந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஓ, அவனா? கிருஷ்ணவேணி அருவருப்புடன் முகத்தை சுளித்தாள். அவரேதான். நீங்க தான் ஏற்கனவே அவரோட என்ன ஜோடி சேர்த்து வச்சுட்டீங்களே. இனிமே எப்படி இருந்தா என்ன? அவர் என்ன மதிப்போட மரியாதையோட நடத்துறாரு. முழு சம்பளத்தையும் என் கையிலேயே கொடுத்துடுறாரு. சவிதாவின் முகத்தில் ஏளனம் பரவியது. பானுமதி கோபத்துடன், இவகிட்ட என்னமா பேச்சு, போலாம் வாங்க என்றாள். இதையும் கேட்டுட்டு போ, ஒரு நிமிஷம். என்ன? பானுமதி வெறுப்புடன் அவளை ஏறிட்டாள். நீ சொன்னது நினைப்பிருக்கா? பானுமதி முறைத்து பார்த்தாள். கிருஷ்ணவேணி அலட்சியமாக வெறித்தாள். டாக்டர் ரேவதி கிளினிக்ல இருந்து திரும்பி வந்த அன்னைக்கு என்ன நடந்தது நினைவில்ல? திரும்பவும் கேட்டாள் சவிதா. கிருஷ்ணவேணியின் புருவங்கள் நெறிந்தன. ரத்னாவளியில காளிதாசன் எப்படி வர்ணிச்சிருக்கிறாரு. அசோக மரம் பூக்கலன்னா செம்பஞ்சு குழம்பு பாதங்களால அழகான பெண்கள் அதை உதப்பாங்களாம். அந்த வெக்கத்துல அது பூக்குமா இல்லையா? கிருஷ்ணவேணி உடலை சிலிர்த்து கொண்டாள். உங்க அண்ணி அடிப்பிரதட்சணம் முடிச்சிட்டு வா, வா போவோம். இவ கடகரா. உங்க அழகான பொண்ணு நாட்டிய பேரழகிதான். அல்தா தடவுன காலால உங்க புது மருமகளை எட்டி உதைக்க சொல்லுங்க. அவ வெக்கப்பட்டுக்கிட்டு தாய்மை அடைஞ்சிருவா. கோபத்துடன் சிரித்தாள் சவிதா. அவளது சிரிப்பை கேட்டு அரண்டு போனவர்களாய் தாயும் மகளும் ஒருவர் கையை ஒருவர் பற்றி கொண்டனர். சொல்லு பானுமதி, உங்க பெரிய அண்ணி, அண்ணன், சின்ன அண்ணன் எல்லார்கிட்டையும் சொல்லு. இந்த அசோக மரம் பூத்துடுச்சு. ஆனா உங்க வீட்டு அசோக மரம் பூக்கவே பூக்காது. அது மலட்டு மரம். காலால உதப்பட்டாலும் அதுக்கு வெக்கம் வராது. போய் சொல்லு. வரேனா? குழந்தை பிறந்ததும் பத்திரிக்கை அனுப்புறேன். கையில் அடுக்கிய வளையல்கள் குலுங்க கர்ப்பத்துடன் தலை நிமிர்ந்து வெளியே நடந்தாள் சவிதா.